முன்னாடியில் அந்த டியூப் லைட்லாம் எரியும் தெரியுமா? போட்ட ஒன்று ஒரு 5 நிமிஷம் அப்படியே எரிஞ்சு போய் கடைசியில் எரியும். அந்த மாதிரி பல காலம் அது வரா மாதிரி இருந்து கடைசியில் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். கர்மயோகத்திலேயே அந்த ஆத்மாவை பற்றின உண்மை அறிவோடு சேர்ந்து கர்மத்தை பண்ணினால் இந்த ஞான யோகம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராகவே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுவிடலாம். உடனே இப்படி சொல்லிட்டானேன்னு அர்ஜுனன் அவன் ஒன்றுமே பதில் கேள்வியே கேட்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கானா. அந்த சந்தர்ப்பத்திலிருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறான். அப்போது கண்ணனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இப்போ நாம் சொல்லுவதெல்லாம் என்னமோ இவனை யுத்தத்தில் மூட்டுவதற்காக சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறோம் என்று நினைக்கிறானோ. நாம் தேவர்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ கிரீட்டம் எல்லாம் தரிச்சுண்டு கால் பாவாது தரையில் அது மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அசுரர்கள்னால் ஏதோ கோரப்பெல்லாம் இருக்கும், கும்புகள் எல்லாம் இருக்கும் நினச்சிட்டு இருப்போம். இந்த அசுரர்கள்னால் யார், தேவர்கள்னால் யாருன்னு தெரிவிக்கிறான். பக்தாமிர்தம் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் அனைவரின் பேருதவியுடனும் ஊக்கத்துடனும் இந்த பக்தாமிர்தம் சேனல் முன்னேறி கொண்டே வருகிறது. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு சிகப்பு பேக்ரவுண்டில் நாங்கள் வீடியோஸ் செய்து கொண்டு வந்தோம். அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்து உதவியது திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ உவே ரங்கராஜன் சுவாமி, ஸ்ரீமுஷ்ணம் தாத்தாச்சாரியர் பரம்பரையிலே வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு முதலிலே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு சில சமயம் திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாளாச்சாரிய சுவாமி திருமாளிகையிலும் நாங்கள் ரெக்கார்ட் செய்துள்ளோம். அதற்கு அனுமதி தந்து உதவிய திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாள் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய சுவாமிகளுக்கும் எங்களது பிரணாமத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு மேலாக இன்று நீங்கள் காண்பது எங்களின் ஒரு புது தொடக்கம், ஒரு புது ஸ்டூடியோ. பெரிதாலாம் இல்லை, சின்னதாக திருவரங்கம் பெரிய கோவில்னு புகழப்படக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்திலே அழகான ஒரு ஸ்டூடியோவை அமைத்து அதில் இது முதற்கொண்டு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம்னு புதிதாக தொடங்குகிறோம். இந்த ஸ்டூடியோவை இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஏற்படுத்த உதவிய சென்னை வாழ் அன்பர் ஆஸ்திகர் மகேந்திரவர்மன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நேயர்களாகிற நீங்கள் பற்பல சமயங்களிலே டொனேஷன்ஸ் மூலமாகவும் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன்ஸ் மூலமாகவும் நிறையா உதவி பண்ணி உள்ளீர்கள். உங்கள் எல்லாருக்கும் முதலிலே நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த எபிசோடுக்குள்ளே நாம் செல்லலாம். அடியனும் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன். நம்முடைய சேனலுக்காக எவ்வளவோ பேர் உதவுகிறார்கள். பலவிதமாக அவர்களுடைய நல்ல வார்த்தைகள் மூலமாகவும் அதுக்கு மேலே டொனேஷன்ஸ் மூலமாகவும் செய்கிறார்கள். சில சமயங்களில் யாரோ ஒருத்தர் டொனேஷன் பண்ணும் பொழுது அவளுக்கு ரிப்ளை கூட பண்ண முடிய மாட்டேங்கிறது. காரணம் என்னென்னா, இந்த ஜிபே முதலானவைகளிலே அது என்னமோ தெரில, சில பேர் அனுப்பிச்சா மட்டும் ரிப்ளை பண்ணுவதற்கான ஆப்ஷனே இல்லை. அந்த மாதிரிலாம் கூட வருகிறது. எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது வரலை அப்படின்னு சொன்னால் எங்களிடத்தில் ஏதோ அந்த ஒரு குறை அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய குறை அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகையால் இது ஒரு புது தொடக்கம்னு சொல்லலாம். புத்துணர்ச்சியோடு தொடங்குவோம். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவதற்கான முயற்சியும் செய்கிறோம். கண்டிப்பாக. இதில் முதல்ல என்ன வீடியோ ஷூட் பண்ணலான்னு யோசித்த பொழுது நம்முடைய சனாதன தர்மத்தின் அடிப்படை நூலான ஸ்ரீமத் பகவத்கீதை என்று எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய கண்ணனெம்பெருமான் தானே திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீ கீதையின் அர்த்தத்தை இந்த ஸ்டூடியோவில் முதல்ல வெளியிடுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. இதற்கு முன்னாடி 1 மணி நேரத்தில் என்ற ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் முதல் எபிசோடாக 1 மணி நேரத்தில் ஸ்ரீபாஷ்யம்னு பகவத் ராமானுஜர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்தின் அர்த்தங்களை எல்லாம் 1 மணி நேரத்திலே பரவஸ்து வரதராஜன் சுவாமி மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். அதற்கு அடுத்தபடியாக 2வது எபிசோடாக 1 மணி நேரத்தில் பகவத்கீதை, இதுதான் எங்களுடைய 2வது எபிசோட். முதலிலே இந்த எபிசோடிலே
கீதார்த்தங்களை எல்லாம் நமக்கு விவரிக்க எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ உவே பரவஸ்து வரதராஜன் சுவாமிக்கு ஸ்வாகத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி ஸ்வாகத்தம், சுஸ்வாகத்தம். சுவாமி அடியேன் ராமானுஜதாசன். 1 மணி நேரத்தில் அப்படின்ற எபிசோடில் திரும்பி நுழையிறோம். இந்த 1 மணி நேரம்னு சொன்னாலே இதில் 1 மணி நேரத்தில் முடிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் உண்டு. ஒரு 10-15 நிமிஷம் அப்படி இப்படி ஆனாலும் நேயர்கள் ஆதரத்தோடு பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா கண்டெயின் பண்ண முடியாது இல்லையா, நேரம் நுழைஞ்சிடுவோம். இன்ட்ரொடக்ஷன் ஏற்கனவே நிறைய நாள் எடுத்து நினைக்கிறேன். இதுலேருந்து 1 மணி நேரம் வச்சுக்கலாம். முதல் கேள்வி இதோ கண் முன்னாடி வச்சுருக்கேன். 3 புஸ்தகம். இதில் மதத்ரயம், அதாவது துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம்ங்கிற மதத்ரயத்தினுடைய பாஷ்யங்கள், அதாவது கீதைக்கு அவர்கள் எழுதின வியாக்கியானங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த 3 புஸ்தகத்தையும் சேர்த்து பகவத்கீதா பாஷ்யம்னு வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அர்த்தங்களை 1 மணி நேரத்தில் சொல்ல முடியுமா, இல்லை அது பெரிய ஒரு சாகசம்னு நினைக்கிறீரா? அதுதான் முதல் கேள்வி. கண்டிப்பாக சாகசம்தான், சந்தேகமே இல்லை, பெரிய சாகசம்தான். அடியேன் நினைப்பது என்னென்னா, இதை பகவத்கீதையினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்க வேண்டாம். பொதுவாக ஒரு புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் பொருளடக்கம், டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பா இல்லையா, அந்த மாதிரி இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது. இப்போ என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். அதுக்கு மேலே அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மணி நேரத்தில் ஒவ்வொரு அத்தியாயம்னு வச்சுட்டு அப்படி பார்த்தால்தான் அதுக்கு ஓரளவுக்கு நியாயம் பண்ண முடியும். ஒரு எம்பெருமானாருடைய கீதா பாஷ்யம் என்று எடுத்துக்கொண்டாலே அதை பொதுவாக காலக்ஷேபம் கேட்பதற்கே பல மாதங்கள் ஆகும் இல்லையா, வரியடைவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால். அங்கே 1 மணி நேரத்தில் சொல்கிறதுன்றது நடக்கவே நடக்காத காரியம். ஆனால் நான் பொருளடக்கம் இதுதான், இந்தந்த அத்தியாயத்தில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதை மேலோட்டமாக பார்க்கலாம். ஒரு பறவை நோக்குன்னு சொல்லுவா இல்லையா, பேர்ட் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு நோக்கு நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு வியூ நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள். இப்போ எல்லா மதத்துலேயும் இந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். இப்போ இந்த எபிசோடுக்கு அடிப்படையான ஆதாரமான வியாக்கியானம் எது? இன்று ராமானுஜர் இயற்றி இருக்கக்கூடிய கீதா பாஷ்யத்தை அடியொற்றித்தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். அதில் கதாபாகத்தில் பெரும்பாலும் ஒற்றுமை தான், அதில் ஒன்றும் மாற்றுவதற்கு இல்லை. ஆனால் கொள்கைன்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தருடைய கொள்கையும் மாறுபடுகிறபடியால் அதில் வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்று நாம் ராமானுஜ பாஷ்யத்தை அடியொற்றித்தான் விஷயங்களை பார்க்க போகிறோம். அப்படின்னு ஆமாம், நேராக பகவத்கீதையின் அவதாரத்துக்கு முதல்ல போகலாம். ஆமாம், ஏன் அவதரித்தது ஸ்ரீ கீதை? பகவத்கீதை பொதுவாக எம்பெருமான் பல அவதாரங்களை பண்ணுகிறான். அந்த அவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரம் பண்ணுவதற்கான கருத்து என்ன என்றால், தன்னுடைய குணங்களையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். பொதுவாக பகவான் எங்கேயோ இருக்கிறான் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். எங்கேயோ இருக்கக்கூடியவனை நாம் போய் அடைய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கும். அப்படி கிடையாது, நான் எளிமையாக பழகக்கூடியவன் தான் என்பதனை காட்டுவதற்காக பகவான் அவதரிக்கிறான். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இவ்விதமாக தன்னுடைய பெருமைகளை மட்டும் சொன்னால் போதாது, காட்டினால் போதாது, மேலும் இந்த உலகத்தாருக்காக விஷயங்களை சொல்லவும் செய்ய வேண்டும் அப்படின்னு கண்ணன் கருத்து கொண்டு இந்த கீதையை உபதேசிக்கிறான். வேடிக்கையாக சொல்கிறதுண்டு, எப்படா சொல்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தான். அர்ஜுனன் தெரிவிக்கிறான் 2வது அத்தியாயத்திலேயே வரும்பொழுது, சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உனக்கு சிஷ்யன், உன்னை சரணாகதி பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன நல்லதுன்றதை பார்த்து நீயே சொல்ல வேண்டும். எச்ரேயஸ்யான் நிஷ்டிதம் ப்ரூஹிதன்மே அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் கிடச்சிட்டான், நல்ல சிஷ்யனாக கிடச்சிருக்கான், நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னதாக சொல்லுவதுண்டு. பல காரணங்கள் இருக்கின்றன, நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி இருக்கிறார்கள். அதை மேற்கொண்டு வரக்கூடிய வீடியோஸில் பறக்க பார்க்கலாம். முக்கியமாக இங்கே அர்ஜுனனை குறித்து மட்டும் கண்ணன் சொன்னான் என்று நினைக்க வேண்டாம். அர்ஜுனனை ஒரு வியாஜமாக கொண்டு நம் அனைவருக்கும் தான் உபதேசித்திருக்கிறான் கண்ணன் அப்படின்றதைத்தான் பார்க்க வேண்டும். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருத்தம் மஹத்துன்னு சொல்லி ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் சொல்கிறதுண்டு. கண்ணன் அப்படின்னு சொன்னால் மாடு மேய்க்கக்கூடியவன் இல்லையா, அதனால் அவன் மாடு கறக்கவும் செய்வான். இப்போ மாடுன்னா என்னதுன்னு கேட்டால், சர்வ உபனிஷதா காவஹா, அனைத்து உபனிஷத்துக்களும் பசுக்களாக இருக்கின்றன, அவற்றிலேருந்து பாலை கறக்கிறான். அந்த பால் தான் பகவத்கீதையாம். ஆனால் பாலை கறக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு கண் இருந்தால்தான்
மாடானது பால் சுரக்கும், மாட்டிலிருந்து பால் சுரக்கும். அப்போ அந்த கன்று போல இருக்கிறான் அர்ஜுனன், கன்று போல இருக்கக்கூடியவன் அர்ஜுனன். அந்த கன்றை காட்டி பாலை கறந்து கடைசியில் யார் கொடுக்குறான்னா நல்ல ஞானம் படைத்தவர்கள் அனைவரும் இதை அனுபவிக்கும்படியாக கண்ணன் கொடுக்கிறான் அப்படின்றது. இதிலிருந்து பல அர்த்தங்கள் தெரிகின்றன. உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் கீதையில் இருப்பதாக தெரிகிறது. நமக்காகத்தான் கண்ணன் பண்ணியிருக்கிறான் என்பது தெரிகிறது. இவ்விதமான விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியதான அழகான ஸ்லோகம் இது. இப்படித்தான் கீதையினுடைய அவதாரம். இந்த கீதையிலே 18 அத்தியாயம் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்திற்கு நடுவிலே இந்த கீதை வருகிறது. 18 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் கூட சூட்டப்பட்டிருக்கிறது. அது பிற்காலத்திலோ இல்லை அந்த காலத்திலோ சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த முதல் அத்தியாயம் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய சாரம் என்ன? இப்போ முதல் அத்தியாயத்துக்கு போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். 18 அத்தியாயங்கள்னு சொல்கிறோம். இந்த 18 அத்தியாயங்களை 18ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம். 6 6 6 அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது 6 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு பாகத்தை ஷட்கம் அப்படின்னு சொல்லுவாள். பிரதம ஷட்கம் முதல் 6 அத்தியாயங்கள், த்விதீய ஷட்கம் 2வது 6 அத்தியாயங்கள், 3ஆவதான 6 அத்தியாயங்கள் திருத்தீய ஷட்கம் அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். இந்த 3க்கும் தனித்தனி கருத்துண்டு. முதல் ஷட்கம் 6 அத்தியாயங்களில் கர்மயோகம், ஞான யோகம் அப்படின்ற விஷயங்கள். 2வது அத்தியாயத்தில் பக்தி யோகம் அப்படின்றது. கடைசி 6 அத்தியாயங்களில் இந்த 2த்துக்கும் தேவைப்படக்கூடிய சில அம்சங்கள் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரித்து கொள்ளலாம். அப்போது கடைசியில் பார்த்தால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவைகள்தான் முக்கியமாக பகவத்கீதையிலே சொல்லப்படுகின்றன என்று கொள்ளலாம். முதல் ஷட்கத்தில் கர்மயோகம், ஞான யோகம், 2வது ஷட்கத்தில் பக்தி யோகம், அதுக்கு வேண்டிய அம்சங்கள் 3வது ஷட்கத்திலே என்று பிரித்து கொள்ளலாம். அதில் இந்த முதல் ஷட்கத்தில் முதல் அத்தியாயம் வருகிறது. நீங்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த பெயர்கள் அப்படியே கொள்ள வேண்டும் என்கிற தேவை கிடையாது. ஏன்னா சம்பிரதாயத்தின்படி சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் உண்டு, எவ்விதமாக அர்த்தம் கொள்கிறோம் என்பதிலே. ஆகையால் அவரவர்களுடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்ப சில மாற்றங்களோடு தான் அவரவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் யூனிவர்சலாக ஜெனரலாக எல்லாருக்குமே இதே தான் அப்படின்றது அந்த பெயர்கள் விஷயத்தில் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே ஒத்துப்போகும். சில வார்த்தைகளை சேர்த்துக்கொள்வது, அதை ஒமிட் பண்ணுறது, அந்த மாதிரி உண்டு. ஆகையால் அதையும் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும். இதற்கு மேலே முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு பெயர் சொல்லுவார்கள். அதாவது இந்த முதல் அத்தியாயம் என்பது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், திருத்தராஷ்டிரன் ஒரு கேள்வி கேட்கிறான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவா மாமகா பாண்டவாಶ್ಚைவ கிம் அகுர்வத சஞ்சய அப்படின்றது. இதில் இந்த மகாபாரத யுத்தம் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் வேதவியாசர் ஒரு முறை திருத்தராஷ்டிரன் கிட்ட வந்துட்டு, உனக்கு அந்த மகாபாரத யுத்தத்தில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம், அதை பார்ப்பதற்கான சக்தியை நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் மரணம் அடைவார்கள், அதையெல்லாம் எனக்கு பார்க்கணுன்ற எண்ணம் இல்லை என்று சொல்லிவிடுகிறான். இப்போ வேதவியாசர் சஞ்சயன் அவருக்கு அந்த ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். மகாபாரத யுத்தத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்பதனை காணும்படியான சாமர்த்தியத்தை கொடுக்கிறார். அப்போது அந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்துக்கொள்கிறார். அதுவரையிலும் எடுத்து இப்போது சஞ்சயன் அந்த சந்தர்ப்பத்திலே திருத்தராஷ்டிரனுக்கு சில விஷயங்கள் எல்லாம் வர்ணித்து கொண்டு வருகிறான். அது வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அப்படி வர்ணிச்சுண்டு வரும்பொழுது, பீஷ்மர் தலை சாய்ந்து விட்டார் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறான் சஞ்சயன். அப்படியா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வருகின்றன. அந்த சந்தர்ப்பத்தில் தான் சரி, யுத்தத்தில் முதல்ல எப்படி ஆரம்பித்தது, என்ன ஆச்சுன்றதை சொல்லு அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கேட்க, அங்கே சஞ்சயன் அப்படின்றவர் விவரிக்கிறார் என்ன ஆச்சு அப்படின்றத. முதல் அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து கடைசி வரையிலும் இவாளுடைய சம்வாதம். அதனால் திருத்தராஷ்டிரனுக்கும் சஞ்சயனுக்கும் நடுவில் ஒரு உரையாடல், அந்த உரையாடலுக்குள்ளே கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்குமான உரையாடல், இதுதான் பகவத்கீதை அப்படின்றது. ஸோ இப்போ சஞ்சயன் அவர் தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருஷ்டுவாது பாண்டவானீக்கம் அப்படின்னு சொல்லி, முதல்ல இவா கௌரவர்கள் பாண்டவர்கள் யுத்தத்துக்காக தயாராக இருக்கா, அதாவது யுத்த பூமியில் தயாராக இருக்கா. அந்த சந்தர்ப்பத்திலே
இந்த பாண்டவர்களுடைய சேனையை பார்த்து துரியோதனன் இவ்வளோ பெருசாக இருக்கே, நம்மால் ஏதாவது பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆச்சாரியன் அவரை கேட்குறான். துரோணாச்சாரியரை பார்த்து கேட்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த துரியோதனனுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சத்தம் எல்லாம் போட்டு சங்க கோஷங்களை எல்லாம் எழுப்புகிறார், சங்கத்தொலியை எழுப்புகிறார். அவர்கள் ஒலியை எழுப்பின உடனே இந்த பக்கத்திலிருந்து கண்ணன், அர்ஜுனன், தர்மபுத்திரர் எல்லாரும் சேர்ந்து இவர்களும் ஒலியை எழுப்புகிறார்கள். சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு சொல்லி அந்த ஒலியானது அந்த தார்த்தராஷ்டிரர்கள் கௌரவர்களுடைய நெஞ்சங்களை பிளந்ததுன்னு வருது. பொதுவாக ஒரு யுத்தமாக இருந்தாலும் ஒரு விளையாட்டாக இருந்தாலும் எந்த அளவுக்கு உடலிலே ஒரு சக்தி இருக்கணுமோ அதே அளவுக்கு சக்தி மனசுலேயும் இருக்கணும் இல்லையா? மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவா இல்லையா? அவளுக்கு அந்த ஒலியிலேயே பாதி முடிஞ்சிடுது, அவர்களுடைய நெஞ்சம் பிளந்தது. ஸோ அவள் மென்டலாக அந்த இடத்துலேயே தோத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவதுண்டு. இவ்விதமான ஒரு நிகழ்ச்சி. அங்கே நடுவிலே கண்ணன் தேரோட்டியாக நிற்கிறான், அர்ஜுனன் ரதியாக அந்த தேரை கொண்டவனாக இருக்கிறான். சாரதியான கண்ணனை பார்த்து, கண்ணா சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயா அப்படின்னு சொல்கிறான். கண்ணனும் அவ்விதமாகவே செய்கிறான். நாம் பார்க்கணும், சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் இவன் சொல்கிற பேச்சு அப்படியே கேட்குறான். சரியாக போய் 2 சேனைகள் நடுவிலே ரதத்தை நிறுத்துகிறான். நிறுத்தின உடனே அப்போது தான் அர்ஜுனன் எல்லாரையும் பார்க்குறான். பீஷ்ம பிதாமகர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் எல்லாரும் இருக்கா. தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய தமையன்மார்கள், தம்பிமார்கள் எல்லாரும் இருக்கா. எப்பொழுதுமே உன்னை நேராக பார்க்குறவரில் அதனுடைய ஒரு தாக்கம் ஏற்படாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பாக. அந்த மாதிரி அவர்களை பார்க்குற வரையிலையுமே யுத்தம் பண்ண போகிறோம் நினச்சிட்டு இருந்தான். அவர்களை பார்த்த உடனே தான் தோன்றுறது, ஐயோ இவர்களையெல்லாம் கொன்று நாம் ராஜ்யத்தை பெற வேண்டுமா? இப்படிப்பட்ட ராஜ்யம் நமக்கு வேணுமா? இவர்களெல்லாம் நமக்கு மதிக்க தகுந்தவர்களாச்சே, இவர்களையெல்லாம் நாம் கொல்லலாமா அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் ஏற்படுகின்றன. ஒரு பக்கம் தர்மத்தை பற்றி யோசிக்கிறான், ஆனால் எது சரியான தர்மம் அப்படின்றது புரியலை. கலங்கி போகிறான். கலங்கி போனவன் என்ன பண்ணுகிறான், நிறைய விதமாக சொல்லுகிறான். என்னுடைய உடம்பெல்லாம் நடங்கிறது, அப்படியே மயிர்க்குச்செறிந்து இருக்கிறது என்னுடைய உடம்பு, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி விசிறிஜ சஷரம் சாப்பம் ரதோபஸ்த உபாவிஷத்து அப்படின்னு தன்னுடைய வில்லையும் அம்புகளையும் கீழே புகட்டு அவன் அமர்ந்து விடுகிறான். என்னால் முடியாது அப்படின்னு உட்காந்துட்றான். இதுதான் முதல் அத்தியாயம். அர்ஜுனன் வருத்தம் கொண்டு அவன் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று அமருதல். இதான் முதல் அத்தியாயம். அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்றது. விஷாதம்னா வருத்தம், அர்ஜுனனுடைய விஷாதத்தை சொல்லக்கூடியதுன்றது முதல் அத்தியாயம். அது இப்படி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் முதல் அத்தியாயம் போகும். அதில் கீதையிலே இருக்கக்கூடிய தாத்பரியார்த்தங்களை குறித்த எந்த பிரஸ்தாவமும் கிடையாது, அதில் ஒன்றும் கிடையாது. அங்கே ஆரம்பிக்கலை, இது முன்னுரை மாதிரி தான் ஓடின்னு இருக்கு. ஸோ முதல் அத்தியாயம் கதை தான் ஓடின்னு இருக்கு. அர்ஜுனன் கவலைப்படுகிறான். ஆமாம், அர்ஜுனன் அதில் நிறைய விஷயங்களை சொல்கிறான். நம்ம சொல்லிட்டு அவ்வளோ டீப்பாக நம்ம போக வேண்டாம். அர்ஜுனன் பல விஷயங்களை சொல்கிறான். அதில் தர்மத்தை பற்றினா அவனுக்கு ஒரு சந்தேகங்கள் நிறைய ஏற்பட்டு இருக்கின்றன, அவ்வளோதான். இப்போ அர்ஜுனன் கவலை கொண்டான். 2வது அத்தியாயம் அதற்கு மேலே எப்படி ஆரம்பிக்கிறது? ஆமாம், இந்த 2வது அத்தியாயம் இவன் இப்படி அமர்ந்த உடனே கண்ணன் பார்க்கிறான். இது என்ன இவன் உட்காந்துட்டான், யுத்தம் பண்ணுவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கண்ணனுடைய கருத்து. ஒரு மாதிரி பார்த்தா கண்ணனுடைய அவதாரம் என்று கொண்டாலும் பூமியினுடைய பாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறான். தன்னுடைய பக்தையாக இருக்கக்கூடிய திரௌபதி, அவளுக்காக இந்த யுத்தத்தை நடத்தி ஆக வேண்டும். இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்குது கண்ணனுக்கு. ஆகையால் என்னாச்சுப்பா, இந்த சந்தர்ப்பத்தில் இவ்விதமாக வருத்தம் கொண்டு நீ ஒன்றும் பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறாயே, இதற்கு காரணம் என்ன? குதஸ்துவா கஷ்மலமிதம் அப்படின்னு சொல்லி விஷமய சமுபஸ்திதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கூடாத இடத்துல இந்த என்ன வருத்தம் இதெல்லாம் ஏற்பட்டுருக்கு. எந்த இடத்துல கருணை காட்டக்கூடாதோ அந்த இடத்துல கருணையை காட்டிக்கொண்டு, எங்கே பயம் கொள்ளக்கூடாதோ அங்கே பயம் கொண்டு நீ இப்படி காரியம் பண்ணுகிறாய், என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அப்போது உடனே அர்ஜுனனானவன் சொல்லுகிறான், என் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இருக்கிறார்களே, இவர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை சிந்தி நான் எதை பெற வேண்டும்? எனக்கு ஒன்றுமே வேண்டாம். அதை காட்டிலும் நான் எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கொண்டு திரிந்தால் அதுவே எனக்கு நன்மை அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டு, அது மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நான் உன்னிடத்தில் பிரபத்தி பண்ணுறேன், சரணம். அப்பா கண்ணனா நீயே சரணம், நான் உனக்கு சிஷ்யன்னு நினச்சிக்கோ,
எனக்கு நல்லது என்னன்றதை நீயே நிர்ணயித்து சொல்லு. யத் ஸ்ரேயஸ்யா நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிறான். அதுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தான் கண்ணன். ஏன்னா பொதுவாக நாபிருஷ்டா கஸ்யசித் ப்ரூயாத் அப்படின்னு சொல்லுவாள். ஒருத்தர் கேட்காம நாம போய் அவர்களுக்கு எல்லாத்தையும் உபதேசிக்கணுன்ற தேவை கிடையாது. சில இடங்களில் சொல்லலாமே தவிர எல்லா இடத்துலையும் நான் போய் சொல்கிறேன். இந்த காலத்தில் அது ஒரு பழக்கம் ஏற்பட்டு இல்லையா? நம்ம சொல்கிறதுக்கு மதிப்பு இருக்காது. ஆமாம். மேலும் சொல்லணுன்ற நிர்பந்தமும் கிடையாது. எது ஒன்று பார்த்தாலும் ஒரு இடத்துல ஒரு பெரிய தப்பு நடக்கிறதா அங்கே போய் கேட்கணும், அதெல்லாம் சரி. யார் ஒருத்தர் அவள் வாழ்க்கையில் எப்படி நடத்துகிறான்னா நாமும் போய் அதில் ஒரு உபதேசம் பண்ணி ஆகணும் அப்படின்றது கிடையாது. அதனால் அதுவும் பெரிய அர்த்தங்கள், இதெல்லாம் சாஸ்திரார்த்தங்கள் இல்லையா? அதையெல்லாம் யாராவது வந்து சிஷ்யன்னு சொல்லி கேட்டால் தான் சொல்ல வேண்டும். கண்ணன் காத்துன்றான். சொன்ன உடனே சரி இவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஆகணும்னு ஆரம்பிக்கிறான். அப்போ கண்ணன் அசோச்சியா நன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு கண்ணன் பேச தொடங்குகிறான். இப்போ இந்த ஸ்லோகம் ஆமாம் நடுவில் ஆமாம். இப்போ 2வது அத்தியாயத்தில் என்ன ஆச்சுன்னா கண்ணன் முதல்ல கேள்வி கேட்டான், என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டான். அவன் எனக்கு இந்த மாதிரி இவாளை கொன்று எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யஸ்தேகம் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே கண்ணனானவன் உபதேசிக்க தொடங்குகிறான். அசோச்சா நன்வசோச்சஸ்துவம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஸ்லோகம் வரையிலும் அசோச்சா நன்வசோச்சஸ்துவம் அப்படின்ற ஸ்லோகம் வரையிலும் நம்முடைய ஆச்சாரியர்கள் முன்னுரையாகத்தான் பார்க்கிறார்கள். இப்போ முதல் அத்தியாயம் முன்னுரைன்னு கூட சொல்கிறது கிடையாது. முதல் அத்தியாயம் அது மேலே 2வது அத்தியாயத்தில் 11 ஸ்லோகங்கள். அதனால் இப்போது முதல் அத்தியாயம்னு பார்க்க வேண்டாம், 2வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகம் வரையிலும் முன்னுரை என்று கொள்ள வேண்டியது. இதுக்கு மேலே தான் கீதையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் தொடங்குகின்றன. இப்போது முன்னாடியே சொன்ன அடியேன் முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம் ஞானயோகம் அப்படின்ற விஷயத்தை சொல்கின்றன. அந்த 6 அத்தியாயங்களிலும் சொல்ல வேண்டிய விஷயத்தை 2வது அத்தியாயத்திலேயே முதலே சுருக்கமாக சொல்லிடுறான். ஸோ 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா கர்மயோகம் ஞானயோகம் அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. இதை கொஞ்சம் விவரணமாகவே நாம் பார்த்து விட வேண்டும். கர்மயோகம் ஞானயோகம் அப்படின்னு 2 விஷயங்களை சொல்ல தொடங்குகிறான். ஆனால் அவன் ஆரம்பிப்பது எங்கேன்னு கேட்டால் தேகாத்ம விவேகம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த உடம்பு நமக்கு தெரிகிறது. இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டதாக ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மா தான் நீ என்கிற விஷயத்தை கண்ணன் முதலிலே அர்ஜுனனுக்கு தெரிவிக்கிறான். அது தேகாத்ம விவேகம்னு சொல்லுவாள். இந்த தேகம் என்பது அழிந்து போகக்கூடியது. ஒன்று பிறந்தாலே அழியும், தேகம் பிறக்கிறது அழியக்கூடியதாக இருக்கும். ஆத்மா என்பது பிறவியற்றது, அழிவற்றது. இந்த ஆத்மா ஒவ்வொரு ஜென்மத்தில் ஒவ்வொரு உடம்பை கொண்டு பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது என்கிற இந்த விஷயங்களை எல்லாம் முதல்ல தெரிவிக்கிறான். சனாதன தர்மம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் அடிப்படையாக இருக்கக்கூடியது, முதல் படியாக இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டால் இந்த தேகாத்ம விவேகம் தான். விவேகம்னா பகுத்தறிதல்னு சொல்லலாமா? ஆமாம், கண்டிப்பாக. உண்மையாக பகுத்தறிய வேண்டிய விஷயம் விவேகம்னா சரியாக சொல்ல பகுத்தறிவு. விவேகம் அப்படின்னா உடம்பு வேற, ஆத்மா வேற. நான் ஆத்மா தான், உடம்பை அப்பொழுது கொள்கிறேன். இந்த காலத்தில் இந்த உடம்பு, அடுத்த ஜென்மத்தில் வேறொரு உடம்பு, இதுக்கு முன்னாடி எவ்வளவோ உடம்புகள். ஆனால் இந்த ஆத்மா என்பது நித்தியமாக இருக்குது. அப்போ இந்த ஆத்மாவினுடைய தன்மைகளை சொல்லி இந்த உடம்பை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மா தான் நீ என்பதனை கண்ணன் முதல்ல அர்ஜுனனுக்கு சொல்லிடுறான். இதுதான் முதல் விஷயம். இந்த ஆத்மாவை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான அறிவு வேண்டும் என்பது கண்ணனுடைய கருத்து. அதை முதல்ல தெரிவிக்கிறான். இதுக்குத்தான் சாங்கிய புத்தி அப்படின்னு சொல்லி கண்ணன் பேர் சுட்டுகிறான். ஏஷாத்தே பீதா சாங்கியே புத்திர் யோகேத்விமாம் ஸ்ருணு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும். அப்போது ஆத்மாவை குறித்து நீ அறிய வேண்டியது இந்த விஷயங்கள் அப்படின்னு ஆத்மாவை பற்றின உண்மைகள் எல்லாம் முதல்ல சொல்லுகிறான் கண்ணன். இது ஒரு பகுதி முடிகிறது. இது முடிஞ்ச உடனே என்ன ஆகிறதுனா கர்மயோகத்தை பற்றி பேசுகிறான். கர்மயோகம் என்றால் என்ன? இப்போது யோகம் என்றால் என்ன? அது முதல்ல யோகம் அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. யோகம்னா சேர்த்தி, ஒன்றோடு ஒன்று சேருதல் அப்படின்னு அர்த்தம் உண்டு. உபாயம், ஒன்றை பெறுவதற்கான கருவி, வழி, உபாயம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் உண்டு. கர்மயோகம்னா கர்மமாகிற உபாயம்னு அர்த்தம் வைத்துக்கொள்ளலாம்.
பல இடங்கள் அவ்விதமாக சொல்வதுண்டு, வேறு விதமாகவும் அர்த்தம் சொல்வதுண்டு. ஆனால் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். கர்மமாகிற உபாயம் எதற்கான வழி? அதான் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பொதுவாக இந்த காலத்தில் பகவத்கீதை என்றால் என்னுடைய வாழ்க்கை சுகமாக இருப்பதற்கான ஒரு நூல் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அந்த மாதிரி கருத்து தான் பரவலாக இருக்குது. அதாடி என் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் முக்கியமாக அதிலேயே குறியாக இருக்கக்கூடிய நூல் கிடையாது. என்னுடைய குறிக்கோள் என்னென்னா மோட்சத்தை அடைவிக்க வேண்டும் என்பது தான். அதனால் கண்ணன் இந்த இடத்துல எதை காட்டுகிறான்னா மோட்சத்தை அடைவதற்கான வழிகளைத்தான் கண்ணன் காட்டுகிறான். அந்த வழிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கும். ஆனால் அதனுடைய கருத்து எங்கேன்னு கேட்டால் மோட்சத்தை அடைவிப்பதிலே தான். ஆகையால் மோட்சத்துக்கான வழிகளை பற்றி தான் கண்ணன் பேசிக்கொண்டு வருகிறான். இப்போது கண்ணனுடைய கருத்து என்ன அப்படின்னா, நீ இருக்கிறதுலேயே பெரிய சித்தி, அதாவது மோட்சம். மோட்சத்தை அடைய வேண்டும் என்றாலும் கர்மம் பண்ணித்தான் ஆக வேண்டும், அதனால் யுத்தம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அது சொல்கிறதுல தான் கண்ணனுக்கு நோக்காக இருக்கிறது. இந்த கர்மயோகம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறான். முதல்ல இந்த கர்மயோகம் என்பது பொதுவாக அனைவருக்குமே அவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய கர்மங்கள், செயல்கள் என்பது இருக்கும் இல்லையா? சாஸ்திரங்களிலே இது பண்ண வேண்டும் என்று எந்த கர்மங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த செயல்களை எல்லாம் அனைவரும் பண்ண வேண்டும். அதை பண்ணும் பொழுது பொதுவாக ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், இது பண்ணினால் எனக்கு ஒரு நன்மை ஏற்படும், நான் வாழ்க்கையில் சுகப்படுவேன், இல்லை எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தால் தான் பண்ணுகிறார்கள். கண்ணன் என்ன சொல்கிறான், அவ்விதமாக பண்ணக்கூடாது. கர்மங்களை அனுஷ்டிக்கும் பொழுது இதுக்கு இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் வேண்டாம். இது பகவானுக்கு நான் பண்ணக்கூடிய ஆராதனம், பகவானுக்கு நான் பண்ணக்கூடிய பூஜை அப்படின்ற எண்ணத்தோடு மோட்சத்துக்காக பண்ணுகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ண வேண்டும். அப்போ அதனுடைய குறிப்பான பலன்கள் எல்லாம் இருக்குல்ல, ஸ்வர்க்கத்துக்கு போகிறேன், எனக்கு பிள்ளைகள் கிடைப்பார்கள், நல்ல பிள்ளைகள் கிடைப்பார்கள், பெரிய செல்வம் கிடைக்கும் அப்படின்னு அந்தந்த செயலுக்கான பலன்கள் என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் விட்டு வெறுமனே இந்த கர்மத்தை பண்ணினால் பகவான் உகப்பான், அதனால் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு கர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதைத்தான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது கர்மங்களை அனுஷ்டித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் என்ன, அதனுடைய பலன்களிலே ஆசை கொண்டால் திரும்பி சம்சாரத்திலே வந்துட்டுருப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ ஏதோ ஒரு யாகம் ஹோமம் ஏதாவது இருக்குது, ஒன்றை அனுஷ்டிக்கும் பொழுது ஸ்வர்க்கத்துக்காகன்னு பண்ணால் ஸ்வர்க்கத்துக்கு தான் போவான், சம்சாரத்தில் தானே இருக்கான். திருப்பி அது முடிஞ்சால் திருப்பி வந்து தான் ஆக வேண்டும், இங்கேயே சுற்றி கொண்டு இருப்பான். ஆகையால் அந்த பலன்களிலே ஆசை கொள்ளாமல் பகவானுடைய யுகப்புக்காக பண்ணிக்கொண்டு அதன் மூலமாக மோட்சத்தை பெற வேண்டும் அப்படின்னு கண்ணனுடைய கருத்து. இது ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த கட்டத்தில் தான் வருகிறது. அதாவது கர்மண்யேவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூஹு மாதே சங்கோஸ்த்வகர்மணி அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். நீ கர்மத்தை செய்வதிலே மட்டுமே தகுதி கொண்டவன், பண்ணணும், அவ்வளவுதான். அந்த பலன் வருதா இல்லையா அப்படின்றதில் உனக்கு நோக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதை தெரிவிக்கிறான். அப்போது 3 விஷயங்களை விட்டு கர்ம சப்தம் அது எதை குறிக்கிறது? பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் கர்மம்னா செயல்னு அர்த்தம். எல்லா செயல்களும் அவரவர்கள் எவ்வளவோ செயல் பண்ணுறா, அவரவர் ஆஃபீஸ் போகிறா, ஸ்கூல் போகிறா. இப்போ ஸ்கூல் போய் நீ ஸ்கூல் போகணும், அதுக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. நீ ஆஃபீஸ் போகணும், எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரியான அர்த்தங்களும் இதுக்கு வருமா? ஆஃபீஸ் போகிறதுங்கிறது சம்பளம் வாங்க தான், யாருமே சம்பளம் இல்லைன்னா ஆஃபீஸ் போக போகிறதில்ல. இப்போ இந்த பலத்துக்காக தான் பண்ணுற கர்மங்களே இருக்கும் பொழுது இந்த வார்த்தை பொதுவாக அப்ளை ஆகும். இது பொதுவாக அந்த கர்மம் அங்கே சொல்லப்படுற கர்மம் வேறு ஏதாவது? அதாவது பொதுவாக அவரவர்கள் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்களிலே பல கர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தினப்படி ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய கர்மங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பண்ணும் பொழுது சில சமயங்களில் தினப்படி ஆற்றுல விளக்கேற்றுவார்கள், அதுவும் அவரவர்கள் பண்ண வேண்டியது. தினப்படி பெருமாளுக்கு ஏதோ ஒரு பூஜை பண்ணுவார்கள். அப்படி பண்ணும் பொழுது இதையெல்லாம் பண்ணுவது எதுக்காக என்றால், நான் நன்னாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்னாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தால் பண்ணுவார்கள். அது கூடாது. எல்லாம் பண்ணினா லக்ஷ்மி கட்டாட்சம் வரும், செல்வம் கிடைக்கும், அந்த எண்ணத்தை எல்லாம் அடங்கும். எதுக்காக பண்ணுறேன், பகவானுடைய யுகப்புக்காக பண்ணுகிறேன் அப்படின்னு பண்ண வேண்டும் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் இந்த கர்மயோகம் முதலானவைகளை அனுஷ்டிக்கக்கூடியவர்களை குறித்து. அதே ஸ்ரீ வைஷ்ணவர்களாக, பிரபன்னர்களாக, சரணாகதியை அனுஷ்டிக்கக்கூடியவர்களுடைய விஷயமே தனி, அது தனியாக தான் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல கர்மயோகம் பண்ணக்கூடியவர்களை குறித்து கண்ணன் சொல்லுகிறான். அதில் நீங்கள் கேட்ட கேள்வி, உத்தியோகத்துக்கு போகக்கூடியவர்கள் அவள் எப்படி நினைக்க வேண்டும்னா அதுவும் இந்த இடத்துல சொல்லப்படுவதாக கொள்ளலாம், குறையில்லை. உத்தியோகம் பண்ணக்கூடியவர் எதுக்காக பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால்,
எனக்கு இதன் மூலமாக ஏதோ பணம் கிடைக்கும், அந்த பணம் மூலமாக நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்ள முடியும், அதன் மூலமாக பகவானை உகப்பிக்கிறேன் அப்படின்ற அந்த அளவுக்கு தூய்மையான எண்ணத்தோடு பண்ண வேண்டும். அவ்வளவுதான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அதிக அளவில் ஆசை இருக்காது பாருங்களேன். இப்போது நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொன்னால் அதை நான் பணக்காரன் ஆகணும் அதனால் பகவானை உகப்பிக்கணுன்றது கிடையாது. ஆனால் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு செய்ய வேண்டியதுன்னு ஒரு நிலைமை ஏற்படும். அந்த தூய எண்ணம் அப்போது என்னுடைய செயல்கள் எல்லாமே கடைசியில் எங்கே போக வேண்டும் அப்படின்னா பகவானுடைய உகப்புக்காக போக வேண்டும். அதில் பகவானுடைய உகப்பை ஏற்படுத்தக்கூடியது சாஸ்திரங்களிலே இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ. தப்பான வழியில் நான் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி அதன் மூலமாக பகவானை மகிழ்விக்கிறேன்னு நடக்காது இல்லையா? நம்ம சரியான வழியில் இருந்து கொண்டு காரியங்களை செய்து பகவானுடைய உகப்புக்காக பண்ணுகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு இருத்தல், அதுதான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் என்னென்னா, இந்த சின்ன சின்ன பலன்களிலே ஆசை இல்லாமல் மோட்சத்துக்காக இவற்றையெல்லாம் பண்ணுகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ண வேண்டும். இதுதான் கர்மயோகம். இப்போ அந்த கர்மங்களை பண்ணும் பொழுது 3 விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் கண்ணன். 1, பலத்தில் ஆசை, அதை விட வேண்டும். நான் தான் பண்ணுகிறேன் என்கிற எண்ணத்தை விட வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்னா, பகவான் என் மூலமாக பண்ணுகிறான், அவன்தான் செய்விக்கிறான் அப்படின்ற எண்ணத்தை கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல காட்டுகிறான். 3வது என்னுடையதுன்ற அதில் இருக்கக்கூடிய மமக்காரம்னு சொல்லுவாள். அந்த எண்ணம் 3ஐ விட வேண்டும். இவ்விதமான 3ஐயும் விட்டு கர்மங்களை செய்தல் கர்மயோகம் என்று சொல்லப்படும். ஆச்சா, இதுதான் கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது பல ஜன்மங்கள் கூட ஆகலாம். அது செய்ய செய்ய மனதானது தூய்மை அடையுமா. அந்த மனது தூய்மை அடைந்த உடனே என்ன பண்ணலாம்னா ஞான யோகம் என்பதனை ஆரம்பிக்கலாம் என்று தெரிவிக்கிறான் கண்ணன். அப்போது கர்மயோகத்திலேருந்து ஞான யோகம். ஞான யோகம் என்றால் என்ன? இப்போது நான் யார் அப்படின்னு சொன்னால் ஆத்மான்னு முன்னாடி தெரிவித்தான் கண்ணன். அந்த ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளுதல் தான் ஞான யோகம். அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சிந்தித்து கொண்டே இருந்தால் கடைசியிலே அந்த ஞான யோகத்தினுடைய முதிர்ச்சி நிலை, அதில் ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கும். ஆத்மாவை காணலாம்படியான ஒரு நிலை ஏற்படும். அதைத்தான் ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ கிரமம்னு பார்த்தால் கர்மயோகம், அடுத்து ஞான யோகம், ஞான யோகத்தினுடைய முதிர்ச்சியாக இருக்கக்கூடியது ஆத்ம சாட்சாத்காரம். இந்த ஞானம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? ஆத்மாவை பற்றின ஞானம்னு பொருள். பொதுவான ஞானம் கிடையாது. பொதுவாக எதையோ பற்றி தெரிந்து கொள்கிறேன் என்பது கிடையாது. ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதை சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் ஞான யோகம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போது நாமே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் அப்படின்றதையெல்லாம் ரொம்ப அழகாக கண்ணன் விளக்குகிறான். 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் ஒரு கேள்வி எழுப்புகிறான். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ரொம்ப அழகாக அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கும் என்பதனை சொல்லுகிறான். அது அந்த இடத்துல 2வது அத்தியாயத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கும்பொழுது நன்னா பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய அம்சங்கள் அந்த இடத்துல வரும். ஏன்னா ஆத்மாவை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவன் மற்ற விஷயங்களை பற்றி கவலையப்பட மாட்டான். அது ஒரு ரொம்ப அழகான ஒரு நிலை. அதை பற்றி பேசுகிறான் கண்ணன். அப்போது முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோகம் ஞான யோகம்னு பார்த்தோமா? முதல் 6 அத்தியாயங்களை பொறுத்தவரையிலும் கண்ணனுடைய நோக்கு எங்கன்னா கர்மயோகம் ஞான யோகம் இவற்றை செய்து ஆத்மாவினுடைய சாட்சாத்காரத்தை பெற்றுவிட வேண்டும். அதற்கான வழிமுறைகளைத்தான் கண்ணன் சொல்லுகிறான். இப்போ 2வது அத்தியாயம் முடிஞ்சிடுது. கர்மயோகம் பண்ணணும், மனசு தூய்மையாகும். மனசு தூய்மை அடைந்தால் தான் ஆத்மாவை பற்றி சிந்திக்க முடியும். இப்போ நாமே இருக்கிறோம், கண்ண மூடினா ஆத்மாவை பற்றி சிந்தனமாக ஏற்படாது. அப்போ மனசில் இன்னும் தூய்மை ஏற்படவில்லை. கர்மயோகம் பண்ண தூய்மை ஏற்படும். தூய்மை ஏற்பட்டால் அடுத்து ஆத்மாவை பற்றி சிந்திக்க தொடங்கலாம். இந்த ஆத்மாவை பற்றி சிந்திக்கும் பொழுது எடுத்த உடனே அது ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் ஏற்படாது. நிறைய ஜன்மங்களாகும்னு சொல்கிறார்கள். அவ்வளவு காலம் ஆன பிறகு அந்த ஆத்மாவினுடைய காட்சி அப்படி வரா மாதிரி இருக்குமா. முன்னாடியில் அந்த டியூப்லைட்லாம் எரியும் தெரியுமா? போட்ட ஒன்று ஒரு 5 நிமிஷம் அப்படியே எரிஞ்சு போய் கடைசியில் எரியும். அந்த மாதிரி பல காலம் அது வரா மாதிரி இருந்து கடைசியில் ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படும். அப்போ இவன் கண்ணை மூடினாலே ஆத்மாவை தெரிந்து கொள்ளும்படியான அந்த நிலை ஏற்படும். ஆத்மாவை நேராக பார்க்குற மாதிரியான நிலை, அதுதான் ஆத்ம சாட்சாத்காரம். அதுதான் இவனுடைய குறிக்கோள் இந்த முதல் 6 அத்தியாயங்களில். இப்போ இப்படி சொன்ன உடனே அர்ஜுனன் பார்க்குறான், கர்மயோகம் இருக்குது ஞான யோகம் இருக்குது, 2 இருக்கு இல்லையா?
கடைசியில் ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது என்னதுன்னு கேட்டால் ஞான யோகம் தான். அர்ஜுனுக்கு இது பிடிச்சிருக்கு, அப்போ யுத்தம் பண்ண வேண்டாம் இல்லையா, ஞான யோகத்தை பற்றின்றலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது கர்மம்னா யுத்தம் வந்துடும். ஆமாம், கண்ணனுக்கு அதில் தாத்பரியம். ஞான யோகம்னு சொன்னால் அது வேண்டாம். ஆனால் அர்ஜுனனுக்கு அப்போ கேள்வி எழுகிறது, அப்போ நீ கர்மயோகம் பண்ணணும்னு சொல்கிறேன், ஞான யோகம் பண்ணணும்னு சொல்கிறேன், இதில் எது சிறந்தது, நான் பேசாமல் ஞான யோகத்தையே பண்ணலாமான்ற மாதிரி கருத்தோடு சில கேள்விகளை கேட்கிறான். அப்போ கேட்ட உடனே கண்ணன் சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, கர்மயோகத்தை தான் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்றதை 3வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறான். எதுக்கு கண்டிப்பாக கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும்? நிறைய காரணங்கள் சொல்கிறான். ஒரு காரணம், பொதுவாக ஞான யோகம் வேண்டும், ஆத்மாவை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றாலும் அதுக்கு உடல் வாழணும் இல்லையா? வாழ வேண்டும் என்றால் உணவு வேண்டுமா? உணவு வேண்டும் என்று சொன்னால் ஏதோ செயல்களை செய்து தான் ஆக வேண்டுமா? சம்பாதிக்கிறதுக்கான செயல்கள்னு சொல்லலாம். சம்பாதித்த பிறகும் கூட உணவை அப்படியே உண்ணக்கூடாது. பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறான், அந்த பகவானுக்கு சமர்ப்பித்து அதனுடைய மிச்சத்தை தான் நாம் உண்ண வேண்டும். இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த உடம்பை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏதோ சில செயல்களை சில கர்மங்களை செய்து தான் ஆக வேண்டும். அதாவது அடிப்படையாக பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்போ எப்படி இருந்தாலும் கர்மத்தை பண்ணித்தான் ஆக வேண்டும். தேக யாத்திரா பிச்சதே நப்ரசித்தியர் அகர்மணஹா. நீ கர்மம் பண்ணவில்லை, செயல்களை பண்ணவில்லை என்றால் உன்னுடைய உடம்பு, உன்னுடைய வாழ்க்கையே ஓடாது. ஆகையால் கண்டிப்பாக கர்மங்களை பண்ணி ஆக வேண்டுமா? பண்ணணும். அப்போ அந்த கர்மங்களை பண்ணும்பொழுது அடியன் முன்னாடி சொன்ன மாதிரியே பண்ண வேண்டியது. அது மேலே மற்றொன்று சொல்லுகிறான். இப்போ அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுனன் என்ன நினைக்கலாம், யார் கர்மயோகத்தை பண்ண வேண்டும், யாருக்கு இன்னும் மனசில் தூய்மை ஏற்படவில்லையோ அவன்தான் கர்மயோகங்களை எல்லாம் நன்கு அனுஷ்டித்து மனதிலே தூய்மையை பெற்று ஞான யோகத்துக்கு போக வேண்டும். எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, நான் நிறைய மனசில் தூய்மை உடையவன் தான், மனசை நல்லா கட்டுப்படுத்தினவன் தான் இல்லையா. ஊர்வசியை என்னோட சேர்ந்துருன்னு சொல்லும்பொழுது அர்ஜுனன் விளக்குகிறான், நீ என்னுடைய தாய் முறையிலே வருவாய் அப்படின்னு. அந்த அளவுக்கு மனதை கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டு இருக்கக்கூடியவன் அர்ஜுனன். அவன் நினைக்கலாம் இல்லையா, அப்போ நான் ஏன் கர்மயோகத்தை பண்ணணும், நான் ஞான யோகத்தை பண்ணுறேனே, இப்போ சாமி இந்த யுத்தத்திலேருந்து ஓடிடலாமே அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு தோணலாம். அதனால் சொல்கிறான், இல்லை ஒருவேளை நீ ஞான யோகத்தை பண்ணுவதற்கான தகுதி படைத்தவனாக இருந்தாலும் நீ கர்மயோகத்தை தான் பண்ணணும் என்று சொல்லுகிறான். அது ஏன் அப்படின்னால், இப்போது அர்ஜுனன் மனதிலே தூய்மை கொண்டு இருக்கிறான், ஆகையால் அவன் ஞான யோகத்தை பண்ணலாம், அவனுக்கு அதுக்கான தகுதி இருக்குது. இப்போ அர்ஜுனன் ஒருவேளை ஞான யோகத்தை பண்ணி கர்மயோகத்தை விட்டானே ஆனால், யாரோ ஒருத்தர் அவருக்கு அவ்வளோதான் தூய்மை இல்லை, கர்மயோகத்தை தான் பண்ண வேண்டும். ஆனால் அவர் என்ன நினைப்பார், அர்ஜுனன் அவ்வளோ பெரியவன், அவனே கர்மங்களை எல்லாம் விட்டு விட்டு ஞான யோகத்தை பற்றி கொண்டிருக்கிறான், நான் ஏன் பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் கொள்ளவன். அப்படி கொண்டு கர்மங்களை விட்டு மன தூய்மையும் இருக்காது, அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய கர்மமும் விட்டு ஞான யோகமும் சித்திக்காமல் போகும். ஆமாம், அப்போ அவன் கர்மத்தையும் விட்டால் ஞானத்தையும் அவனால் பெற முடியாது. ஆகையால் அவன் ரெண்டுத்திலிருந்தும் நழுவி போவான். இப்போது இவனை பார்த்து தானே அவன் நழுவி போனான். ஆக இவனுக்கு பாவம் வந்து சேரும். இவன் பாட்டுக்கு ஞான யோகத்தை பண்ணலாமான்னு கேட்டால் அந்த பாவம் இருக்க பாருங்களேன், இவனை விடாது. ஆகையால் பொதுவாக எல்லாருமே கர்மங்கள் மூலமாகவே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுவிடலாம். ஆனால் முக்கியமாக அர்ஜுனனைப் போலே சிறந்தவனாக இருக்கக்கூடியவன், 4 பேர் பார்த்து எனக்கு இவன் தான் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு நினைக்கக்கூடியபடியான நிலையில் இருக்கக்கூடியவன் கண்டிப்பாக கர்மங்களை அனுஷ்டித்து தான் ஆக வேண்டும். அங்கே கண்ணன் சொல்கிறான், நானும் கர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறேன், எனக்கு எதுவுமே கிடையாது, நான் பெறாததுன்னு கிடையாது, நினச்சதையெல்லாம் நான் உடனே பெற்று விடுவேன். ஆனால் நானும் கர்மங்களை அனுஷ்டிக்கிறேன். எதுக்காக தெரியுமா, எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு எந்த பாவம் வந்து சேர போகிறது கிடையாது. ஆனாலும் என்னை பார்த்து 4 பேர் கெட்டுப்படக்கூடாது, கண்ணனே பண்ணலை, கண்ணனே சந்தியாவந்தனம் பண்ணல, நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணுறேன். அப்போது அவளை குறித்து நான் பண்ணுகிறேன். ஆகையால் உன்னை போல சிறந்தவன் ஞான யோகத்துக்கான தகுதி படைத்தவனாக இருந்தாலும் கர்மங்களைத்தான் பண்ண வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறான். அதனால் இப்போ பல காரணங்கள் 3வது அத்தியாயங்கள். ஆமாம், 3வது அத்தியாயத்தில் கர்மத்தை பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உனக்கு உடம்பு வாழ்க்கைன்றது ஓடணும், 2வது மற்றவர்கள் கெட்டு போகக்கூடாது, ஆகையால் நீ கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்றதை சொல்கிறான். அங்கே சொல்லும் பொழுது நான் பண்ணுகிறேன் என்கிற எண்ணத்தை விடு, பகவான் தான் என் மூலமாக செய்விக்கிறான் என்று நினை. அது இல்லை அப்படின்னு சொன்னால் குணங்கள், இந்த உடம்போடு நாம் கூடியிருக்கோமா, இந்த உடம்பில் இந்த பிரகிருத்தின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பொருள்களிலே
சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 உண்டு. அந்த குணங்கள் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் பலவிதமான செயல்பாடுகள் ஏற்படுகின்றன. எனக்கு இயற்கையாக வரக்கூடியது கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டும். அதுக்கு மேலே பகவான் தான் சேவிக்கிறான் என்று நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விதமாக தெரிவிக்கிறான். அப்போது இந்த 3வது அத்தியாயத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்மங்களை பண்ணித்தான் ஆக வேண்டும். அதை பண்ணும் பொழுது என்னிடத்தில் நீ எல்லாத்தையும் வை, நான் தான் பண்ணுகிறேன், அதாவது பகவான் தான் சேவிக்கிறான் அப்படின்ற எண்ணத்தோடு நீ பண்ண வேண்டும் என்பதனை 3வது அத்தியாயத்தில் வலியுறுத்துகிறான். கர்மங்களை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொன்ன உடனே இப்படி சொல்லிட்டானேன்னு அர்ஜுனன் அவன் ஒன்றுமே பதில் கேள்வியே கேட்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கானா. அந்த சந்தர்ப்பத்திலேருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறான். ஆமாம், தப்பிக்கணும்னு பார்க்குறான். இவனோ பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்துகிறான். இது என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியாமல் பேசாமல் இருக்கான் அர்ஜுனன். அப்போது கண்ணனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இப்போ நாம் சொல்லுவதெல்லாம் என்னமோ இவனை யுத்தத்தில் மூட்டுவதற்காக சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லுகிறோம் என்று நினைக்கிறானோ அப்படின்னு கண்ணனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அதற்கான கண்ணன் பேச்சிலே எல்லாருக்கும் எளிமையாக நம்பிக்கை வராது இல்லையா? சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டான். இப்போ தான் சத்தியமாக பேசுகிறான் முதல்ல. ஆமாம், உண்மையை பேசுகிறான். ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கே தான் 4வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. 4வது அத்தியாயத்தை என்ன பண்ணுறான்னா, அர்ஜுனா நான் என்னமோ புதுசாக உனக்காக, இப்போது இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஏதாவது நீ பால் சாப்பிட வேண்டும், இல்லை பூச்சாண்டி வந்துடும், ஏதாவது சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொய் சொல்லி அவளை காரியம் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறானோன்னு நினச்சிக்க கூடாதுன்னு கண்ணன் என்ன சொல்லுகிறான், இந்த யோகத்தை நான் உனக்கு புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை, இந்த யோகத்தை நான் முன்னாடியே ஆதித்யனுக்கு உபதேசித்திருக்கிறேன். இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் அப்படின்னு ஏதோ ஒரு காலத்தில் ஆதித்யனுக்கே சொல்லியிருக்கேன். ஆதித்யன் தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய வைவஸ்வத மனுவுக்கு சொன்னான், அவன் இக்ஷ்வாக்குவுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாக்கள் மூலமாக இந்த யோகமானது முன்னாடியே வந்து கொண்டு இருந்தது. நடுப்பட்ட காலத்தில் அது கொஞ்சம் விட்டு போயிருக்கு. அந்த யோகத்தை தான் நான் திரும்பி உனக்கு உபதேசிக்கிறேன்னு கண்ணன் தெரிவிக்கிறான். இப்போ தான் திரும்பி கேள்வி கேட்குறான் அர்ஜுனன். அது என்னது, அவரம் பவதோ ஜன்ம பரஞ்சன்ம விவஸ்வதா, நீயோ என்னோட சேர்ந்து பிறந்தவன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரே வயசுன்னு சொல்கிறான். அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்குறான், நம்மளாம் சேர்ந்து பிறந்தவர்கள் தான், நீ என்னமோ ஆதித்யனுக்கு உபதேசித்தாய், ஆதித்யன் வைவஸ்வத மனுவுக்கு அப்படின்னு சொல்கிறியே, இது எப்படி கூடும் அப்படின்னு கேட்குறான். இப்போ இவனுடைய கருத்து என்னென்னா, உன்னுடைய அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு அந்த அவதாரங்களை பற்றின கேள்வி என்று தான் கொள்ள வேண்டும். ஏன்னா பதில் சொல்லும் பொழுது கண்ணன் அவிதமாகத்தான் பதில் சொல்லுகிறான். இப்போ எனக்கும் பல ஜன்மங்கள், பல அவதாரங்கள் நான் எடுத்திருக்கிறேன், உனக்கு எவ்விதமாக பல ஜன்மங்கள் இருந்திருக்கின்றனவோ அதே போலத்தான் நானும் பல அவதாரங்களை பண்ணியிருக்கிறேன் என்று ஆரம்பித்து கண்ணன் எதற்காக அவதரிக்கிறான், எப்படி அவதரிக்கிறான், எந்தெந்த காலத்திலே அவதரிக்கிறான் அப்படின்னு சில ஸ்லோகங்களிலே தெரிவிக்கிறான். ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய பரித்ராணாய சாதுனாம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் அங்கே தான் வரும். 4ஆம் அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அது பேச்சு வாக்கில் வந்து விட்ட விஷயம். அது பிரசங்காத் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, பேச்சு வாக்கில் இப்படி வந்துடுத்து அங்கே இந்த அவதாரங்களினுடைய உண்மையை பற்றி விளக்கி, இந்த அவதாரங்கள் இதை யார் அறிகிறார்களோ அவர்களும் மோட்சத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்மனைத்தி மாமேத்தி சோர்ஜுனான்னு சொல்லி அந்த விஷயத்தை அந்த இடத்தோட நிறுத்துகிறான். இது பேச்சுவாக்கில் ஏற்பட்ட விஷயம், அவதாரங்களை பற்றின உண்மை. இது ஒன்றே பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் அதில் பார்க்கணும். ஆனால் பொருளடக்கத்தில் இவ்வளோதான் இருக்கும் இல்லையா, அவதார யாதாத்மிய ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அவதாரங்களை பற்றின விஷயம் அது ஆகிறது. அதற்கு மேலே அந்த அத்தியாயத்தில் முக்கியமான கருத்து என்னென்னா, இப்போது கர்மயோகம் பண்ணுன்னு சொல்லுகிறான். கர்மயோகம் பண்ணி முடித்து ஞான யோகத்தை பண்ணி அதற்கு பிறகு ஆத்ம சாட்சா்காரத்தை பெற வேண்டும் என்று தான் 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருந்தான் இல்லையா. இப்போ நான் ஞான யோகத்தை பண்ணணுமா வேண்டாமான்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துன்னு தான் இருக்குது. கண்ணன் என்ன சொல்லுகிறான், கர்மயோகம் இருக்கு இல்லையா, கர்மயோகத்திலேயே அந்த ஆத்மாவை பற்றின உண்மை அறிவோடு சேர்ந்து கர்மத்தை பண்ணினால் இந்த ஞான யோகம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராகவே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ கர்மயோகத்திலேயே ஞானமும் அடங்கி விடுகிறது. அப்போ கர்மங்களை அனுஷ்டிக்கும் பொழுது சரியான எண்ணத்தோடு, ஆத்மாவை பற்றின சரியான எண்ணத்தோடு இவன் அனுஷ்டிப்பனேயானால் அப்போது அந்த நடுவில் அந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அது ஒரு மாதிரி கர்மயோகம் ஞான யோகம் ஆத்ம சாட்சா்காரம்னு போகாமல் ஞான யோகத்தை கர்மயோகத்திலேயே சேர்த்துடலாம்.
கர்மயோகம் பண்ணும்பொழுதே ஆத்மாவை பற்றின சிந்தனையோடு சரியான சிந்தனையோடு பண்ணினால் நேரடியாக அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுவிடலாம் என்கிற விஷயத்தை 4வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறான். ஆனால் அங்கே வரும்பொழுது என்ன ஒரு கேள்வி எழும் அப்படின்னா, இப்போ கர்மத்தை பண்ணிட்டுருக்கேன், அதில் ஞானத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இங்கே கர்மமா ஞானமா எது சிறந்தது என்று கேட்டால் அதில் அந்த ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானத்தை விட்டு கர்மம் பண்ணுவதனால பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானமானது ரொம்ப முக்கியம் என்கிற விஷயத்தையும் அந்த 4ஆம் அத்தியாயத்திலே சேர்த்து சொல்கிறான். ஆகையால் 4ஆம் அத்தியாயத்தில் அவதாரங்களை பற்றி பேசினான். அதற்கு மேலே கர்மங்களை அனுஷ்டிக்கும் பொழுது கர்மத்துக்குள்ளேயே ஞானமும் வந்து சேர்ந்துவிடும். அந்த கர்மம் ஞானம் இப்போ சேர்ந்து இருக்கா, அதில் அந்த ஞானாம்சம் ஞான பகுதின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்கள் எல்லாம் 4ஆவது அத்தியாயத்தில் சொல்லிட்டான். இப்போ அதனால் அர்ஜுனனுக்கு என்ன கேள்வி, நான் கர்மத்தை விட்டு ஞானத்துக்கு போகலாமேனா, நீ என்ன பண்ணாலும் கர்மத்தை விடுவதற்கு இல்லை அப்படின்றது 4ஆம் அத்தியாயத்தில் தீர்மானமாக சொல்லிவிடுகிறான் கண்ணன். இப்போ 4ஆம் அத்தியாயம் இதோட முடிகிறதா? ஆமாம், 4ஆம் அத்தியாயம் இதுதான் முக்கியமான விஷயங்கள். அதில் நடு 4ஆம் அத்தியாயத்தில் ஒரு விட்டு போன அம்சம்னா, கர்மங்களை எவ்விதமாக அனுஷ்டிக்கலாம்னா பலவிதமான கர்மங்கள் இருக்கின்றன அப்படின்றதை சொல்கிறான். சில பேர் யாகங்களை எல்லாம் பண்ணுவார்கள், சில பேர் பல இடங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளாக செல்லுவார்கள். இந்த மாதிரி பலவிதமான கர்ம பேதங்கள் பலவிதமாக இருக்கின்றன. எந்த எண்ணத்தால் பண்ண அது ஒன்றாக இருந்தாலும் அதை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் பலவிதமாக அனுஷ்டிக்கிறார்கள் அப்படின்றத சில பேர் வேதத்தை சொல்லிக்கொண்டே இருத்தல், யாகங்களை பண்ணுவது, பகவானுக்குன்னு விசேஷித்து பூஜைகள் பண்ணுவது, இந்த மாதிரி கர்மயோகம் என்பது பல வகைப்பட்டிருக்கும். ஆனால் அதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த ஞானாம்சம் சேர்ந்ததே ஆனால் கர்மயோகத்திலேருந்து நேராகவே ஆத்ம சாட்சா்காரத்தை பெற்றுவிடலாம். அதுதான் முக்கியம் அப்படின்றதை 4ஆம் அத்தியாயத்தில் காட்டிவிட்டான் கண்ணன். ஆமாம். அடுத்த 5ஆம் அத்தியாயம். 5ஆம் அத்தியாயத்தில் திருப்பி அர்ஜுனன் கேட்குறான், இப்போ நீ ரொம்பவே குழப்பிட்ட. கர்மயோகம், அதுக்கு மேலே ஞான யோகம், அதுக்கு மேலே பக்தி யோகம் அப்படின்னு சொன்னேன். இப்போது கடைசியில் பார்த்தா கர்மத்துக்குள்ளேயே ஞானம் அடங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நீ கடைசியில் என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். அப்போ கண்ணன் தீர்மானமாக சொல்கிறான், கர்மயோகம் தான் பண்ண சொல்கிறேன். கர்மயோகம் ஞான யோகம் பண்ணுன்னு சொல்கிறேன். நம்ம யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறேன். அதை எந்த எண்ணத்தால் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். கர்மயோகத்தை தான் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது 2 விஷயங்களை சொல்கிறான். நச்சிரேன் ஆதிகச்சதி அப்படின்னு எவனொருவன் கர்மயோகத்தை பண்ணுகிறானோ அவன் ஞான யோகத்தை பண்ணக்கூடியவனை காட்டிலும் சீக்கிரமாகவே பண்ணிவிடுகிறான், ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்து விடுகிறான். ஸோ ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகத்தை பண்ணக்கூடியவன் சீக்கிரமாகவே ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்து விடுகிறான் அப்படின்றதையும், இந்த கர்மயோகம் பண்ணுவதுன்றது எளிது என்கிற விஷயத்தையும் காட்டுகிறான். இல்லையா, என்ன இருந்தாலும் சீக்கிரமாக பலம் கொடுக்கும், பண்ணுவதற்கு எளிது, ரெண்டுமே இந்த கர்மயோகத்துக்குத்தான் உண்டு. ஆகையால் கர்மயோகத்தை தான் நீ பண்ண வேண்டும் அப்படின்றதை சொல்லிக்கொண்டு அந்த கர்மயோகத்தை பண்ணும் பொழுது எவ்விதமாக பண்ண வேண்டும் மற்றொரு விஷயத்தையும் சொல்லலாம். அந்த ஞானம் பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த ஞானம் என்பது எப்படி இருக்கணும்னா, சமத்துவம் யோக உச்சத்தேன்னு ஒரு ஸ்லோகம் வரும். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா அப்படின்னு அந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்கக்கூடியவனுடைய ஞானம் எப்படி இருக்க வேண்டும்னா, அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அனைவரையும் சமமாக பார்க்கணும். அப்போது அதான் தெரியும், வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச அப்படின்னு உலகத்தில் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல், ஒரு விலங்காக இருந்தாலும் ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனுஷர்களிலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அனைவரும் கடைசியில் ஆத்மாக்கள் தானே, எல்லாரும் ஆத்மாக்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே விதமாக இருக்கக்கூடியவர்கள் தான் என்று அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும். எல்லாரும் ஆத்மாக்கள் அப்படின்ற ரீதியில் சமமாக பார்க்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறான் அந்த இடத்துல. அது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த ஆத்மாவை எவ்விதமாக பார்க்கணுன்னா, எல்லா இடத்துலையும் சமானமாக இருக்கக்கூடியது ஆத்மா என்பதனை இவ்விதமாக பார்க்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல தெரிவிக்கிறான். அப்போ 5வது அத்தியாயம்னு சொன்னால் கர்மயோகம்தான் சீக்கிரமாக பலம் கொடுக்கும், பண்ணுவதற்கு எளிது, அதை பண்ணும் பொழுது இந்த எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய எண்ணமானது வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் தெரிவிச்சுட்டான். இதுதான் முக்கியமாக 5வது அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அதுக்கு மேலே நேராக 6வது அத்தியாயத்துக்கு போயிடலாம். பிரதம ஷட்கத்தோட கடைசி வந்தோம். 6வது அத்தியாயத்தில் இப்போ முன்னாடி கர்மயோகத்தோடு ஞான யோகத்தை சேர்த்து அதிலேயே சேர்த்து கொண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னான்னா, இந்த கர்மயோகங்களை அனுஷ்டிக்கக்கூடியவன் அப்போது அமர்ந்து ஆத்மாவை பற்றி சிந்திக்க வேண்டும். அவன் எவ்விதமாக சிந்திக்க வேண்டும்
என்பதனை பற்றி இப்போது யோகத்துக்குன்னு ஒரு சமயம் உண்டு. அந்த யோகத்துக்கான சமயத்தில் அவன் எப்படி அமர்ந்திருந்து எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதனை எல்லாம் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறான். சுஷௌதேஷே பிரதிஷ்டாபி ஸ்திரமாசனம் ஆத்மனா நாத்யுச்ரிதம் நாதிநீச்சம் சேலாஜன குஷோத்தரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தூய்மையான இடத்தில் அமர வேண்டும், யாரும் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். ஏன்னா பொதுவாக தியானம் பண்ணுவதற்கு 2 பேர் சேர்ந்தால் தியானம் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னு அந்த சமயத்தில் 2 பேர் இருந்தால் நன்னா தெரிந்து கொள்ளலாம். படிக்கும் பொழுது ஒருத்தனாக படிக்கக்கூடாது. ஆனால் தியானம் பண்ணும் பொழுது தபஸுன்னு வந்து எடுத்துன்னா தனியாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ தனியாக அமர்ந்து இந்த மாதிரி அமர்ந்திருந்து அவன் தன்னுடைய புருவங்களுக்கு நடுவிலே தன்னுடைய கண்ணுடைய நோக்கை வைத்துக்கொண்டு இவ்விதமாக தியானம் பண்ண வேண்டும். அந்த யோகாபியாசம் அது எப்படி பண்ண வேண்டும் என்பதனை தெரிவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த 6வது அத்தியாயம். அவன் எப்படி பண்ண வேண்டும் என்பதனை ரொம்ப பறக்க தெரிவிக்கிறான். அங்கே தான் அர்ஜுனன் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறான். நீ என்னவோ மனசை ஒருநிலைப்படுத்தி ஆத்மாவை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், நம் மனசுன்றது அப்படிப்பட்டதா? சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னியே வாயோரிவ சுதுஷ்கரம். காற்றை அடக்கிறது மாதிரி தான் மனசை அடக்குவதுன்றது. காற்றையும் அடக்க முடியாது, மனசையும் அடக்க முடியாது. நாம் கண்ணை மூடிக்கொண்டால் உடனே எங்கேயோ போகிறது. என்ன வேகத்தில் போகும் மனசு. நம்ம இங்கே பேசிட்டு அப்படி கண்ணை மூடின்னு அமெரிக்காவை பற்றியே சிந்திக்கலாம் இல்லையா? சட்டு 4 வரலும் போய்ட்டு வந்துடுறது மனசு. அப்படிப்பட்ட மனசை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கேட்கிறான். அதுக்கு கண்ணன் சொல்கிறான், அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன ச கிரஹ்யதே. 2 சொல்கிறான். அபியாசம் பயிற்சி, மறுபடியும் முயற்சி செய்தால் மனசை கட்டுப்படுத்த முடியும். அதில் வைராக்கியம் வேண்டும். இந்த 2 இருந்தால் மனசை கட்டுப்படுத்தி விடலாம் அப்படின்னு கண்ணனானவன் பதில் சொல்கிறான். இந்த காலத்தில் பார்த்தா மைண்ட் இஸ் ஆல்சோ லைக் அ மசில் அப்படின்னு சொல்கிறா. எப்படி இந்த மசில் வளர்க்குறதுக்கான எக்ஸசைஸ் இருக்கோ அதே மாதிரி தான் மைண்ட் அப்படின்றதை கட்டுப்படுத்துவதற்கான எக்ஸசைஸ் பயிற்சிகளும் இருக்கின்றன. அதைத்தான் அந்த தியானம் முதலானவைகளிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியுள்ளார்கள். ஸோ அது பண்ண முடியும் அப்படின்றதையும் 6வது அத்தியாயத்தில் சொல்கிறான். அப்போ உடனே ஒரு கேள்வி வருகிறது. இந்த யோகங்களை பற்றி பேசுகிற நீ, இந்த யோகம் ஆரம்பிக்கிறேன்னு ஒருத்தன் ஆரம்பிச்சுட்டு நடுவில் அதிலிருந்து விலகி போனால் அவன் என்ன ஆவான்? அவனுக்கு என்ன ஆகும்? அவன் அழிந்து போக மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அப்போ கண்ணன் சொல்லுகிறான், ஒரு நாளும் இந்த யோகத்தை ஆரம்பித்தவனுக்கு அழிவு என்பதே வராது. அவன் அந்த யோகத்திலிருந்து ஏதோ ஒரு விதமாக நழுவி போனாலும் நான் அவனை காப்பேன். அவன் தப்பான ஒரு இதுக்கு போனாலும் திரும்பி அடுத்த ஜென்மத்தில் நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி நல்ல குடும்பத்தில் அவனுக்கு பிறவியை கொடுத்து மேலும் அவனுடைய யோகத்தை தொடரும்படியாகவே அவனை நான் செய்வேன். அதை பலவிதமாக சொல்லுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பண்ணுகிறேன். ஆக மொத்தத்தில் யோகத்தை ஆரம்பித்தவன் அதுக்கு மேலே கெடமாட்டான். நான் அவனை சரியான வழிக்கு எப்படியாவது கொண்டு வந்து விடுவேன் என்பதனை தெரிவிக்கிறான் கண்ணன். இப்படி கொண்டு வந்துடுவேன் அதை பற்றி சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறான். இவ்விதமான யோகி கர்மயோகங்களை ஞானத்தோடு சேர்ந்து அனுஷ்டித்தால் அவன் நேரடியாகவே ஆத்ம சாட்சா்காரத்தை பெறலாம். ஸோ கர்மயோகத்தை பண்ணி அதுக்கு மேலே ஞான யோகத்தை பண்ணி அதுக்கு மேலே ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவது அப்படின்றது இருக்குது. ஆனால் அதை பண்ணுறதுனால நிறைய கஷ்டங்கள் உண்டு. அந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாதபடி கர்மயோகத்தை பண்ணிக்கொண்டே கூடவே ஞானத்தை சேர்த்தால் ஆத்மாவை பார்த்து விடலாம். அந்த ஆத்மாவினுடைய சாட்சா்காரத்தை பற்றித்தான் 6 அத்தியாயங்களில் தெரிவிக்கிறான். ஆத்ம சாட்சா்காரம் வந்தால் முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. அங்கேருந்து தான் அடுத்த ஷட்கத்தினுடைய ஆரம்பம். அடுத்த 6 பக்தி யோகத்தை குறித்து. ஸோ இந்த கர்மயோகம் ஞான யோகம் அதில் ஏற்படக்கூடிய சாட்சா்காரம், அந்த சாட்சா்காரம் எதுக்காகன்னு கேட்டால் அடுத்து பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான். ஆத்மாவை தெரிஞ்சுட்டோம், ஆத்மாவினுடைய சாட்சா்காரமே ஏற்பட்டு விட்டது. அதுக்கு மேலே பகவானை பற்றின சிந்தனை என்பது தான் பக்தி யோகம் என்பது. பக்தி யோகம் என்றால் எம்பெருமானை இடைவிடாமல் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக பக்தி அப்படிங்கிற அந்த சொல் உலகத்திலே பார்த்தோம்னா ஒரு அன்பு இல்லை ஒரு காதல். இந்த காதலே ஒரு மனிதன் மேலே வைத்தால் அதற்கு காதல்னு பேர். அதே பகவான் மீது, ஒரு தெய்வத்தின் மீது, ஒரு ஆச்சாரியன் மீது வைத்தால் அதற்கு பக்தின்னு பேர் என்று தான் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்தி யோகம்ங்கிறது பகவான் மீது காதல் வைத்தல் அப்படிங்கிற அர்த்தமா? ஆமாம், அதாவது காதல் வைத்தலும் வேண்டும், அதுக்கு மேலே அந்த பகவானை இடைவிடாமல் சிந்தித்தல் அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல பக்தின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக உலகத்தில் தேவர் சொன்ன மாதிரி அன்பு காதல் அப்படின்னு சொல்கிறோம்.
நம்மோடு சமானமாக இருக்கக்கூடியவர்கள் மேலே அன்பு இருக்கும், காதல் இருக்கும். நம்மை காட்டிலும் வயசில் சின்னவா அப்படின்ட்டு இருந்தாலும் அவள் மேலேயும் அன்பு இருக்குது, காதல் இருக்குதுன்னு சொல்லுவோம். அதே வயசில் உயர்ந்தவர்களாக இருந்தால் அவ்வளவா அன்பு காதல்ன்ற வார்த்தையை பக்தின்னு சொல்கிறோம். நமக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய, நம்மால் மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய இடமாக இருந்தால் அங்கே தந்தை இடத்துல பக்தின்னு சொல்கிறோம். பித்ரு பக்தி, ஆச்சாரிய பெரியவர், ஆச்சாரிய பக்தி, பகவான், பகவத் பக்தி, தேவள் சொன்ன மாதிரி. ஆனால் அதோடு நிற்காமல் அந்த பக்தியோடு, அந்த ஆசையோடு, காதலோடு பகவானை இடைவிடாமல் சிந்தித்து கொண்டிருத்தல் தான் பக்தின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஏன்னா இவன் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், அதன் மூலமாக பாவங்கள் எல்லாம் கழிந்து கடைசியில் மோட்சத்துக்கு போவான் என்பது தான் கிரமம். ஸோ இந்த 6 அத்தியாயங்களில் பக்தி யோகத்தை பற்றின பேச்சு. இப்போ இதுக்கு ஒரு முடிவாக முழுக்க ஒரு அர்த்தம் சொல்லணும்னா, கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும், கூட ஞானம் வேண்டும், அதுக்கு மேலே ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுவான், அதன் பிறகு பகவானை இடைவிடாமல் சிந்தித்து பகவானுடைய அருளுக்கு இலக்காகி மோட்சத்தை அடைவான். இதுதான் கிரமம். இப்போ கர்மயோகம் ஞான யோகம் பற்றி பார்த்தாச்சு, ஆத்ம சாட்சா்காரம் வந்தாச்சுன்னு வச்சுப்போமே. அடுத்து பக்தி யோகத்தை பற்றி பேசுகிறான் கண்ணன். அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்பதனை 7வது அத்தியாயத்தில். ஆமாம், இப்போது தேவரீர் சொல்லும் பொழுதே பக்தினா உயர்ந்தவர் மேலே இருக்கக்கூடிய அன்புன்னு சொன்னீர். இப்போ பகவான் உயர்ந்தவன் முதல்ல காட்டணும் இல்லையா? அதைத்தான் 7வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் காட்டணும். நான் உயர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி பூமிரா போனலோ வாயுன்னு ஆரம்பித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் என்னை சேர்ந்தவைகள் தான். நான் தான் இவற்றுக்கு எல்லாம் சுவாமி, நான் தான் இவற்றுக்கு எல்லாம் ஆதாரம், நான் தான் இவற்றை எல்லாம் நியமிக்கக்கூடியவன், இவற்றையெல்லாம் இயக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்னு தன்னுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறான் கண்ணன். அப்போ அதுதான் இந்த 7வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பம். தன்னுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுதல். எடுத்து சொல்லி, இந்த உனக்கு இவ்வளோ உயர்த்தி இருக்கே, அந்த உயர்த்தியை யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதுக்கு சொல்கிறான், இல்லை, இந்த பிரகிருத்தின்றது இருக்கே, இந்த பிரகிருத்தியானது அனைவருடைய ஞானத்தையும் மறைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லுகிறான். பிரகிருத்தினா நாம் பார்க்கக்கூடிய அச்சேதன பொருள்கள். இப்போ அடிநாகிற ஜீவாத்மா, தேவரீர் அந்த ஆத்மா, ஆத்மாவை தவிர இந்த உடம்புலேருந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே பிரகிருத்திலேருந்து உண்டான பொருள்கள். இந்த பொருள்கள் எல்லாமே பகவானுடைய தன்மைகளை மறைத்துவிடும். பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் அப்படின்னு ராமானுஷர் சரணாகதி கத்தியத்தில் தெரிவிக்கிறார். அதுதான் மறைத்து விடுகிறது அப்படின்னு கண்ணன் தெரிவிக்கிறான். சரி, அது மறைத்து விடுகிறது, அதை எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு கேள்விக்கு, மாமேவையை பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே, என்னை யார் சரணம் அடைகிறார்களோ அவர்கள் தான் இந்த மாயையிலிருந்து விடுபடுகிறார்கள். நம்முடைய சம்பிரதாயத்தை பொறுத்தல மாயைன்றது இந்த பிரகிருத்தியைத்தான் மாயை என்று சொல்கிறோம். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? பலவிதமாக இருக்குது, பல வகைப்பட்டதாக இருக்குது. அந்த ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியிலிருந்து விடுபடக்கூடியவர்கள் யார் என்றால் பகவானை சரணடையக்கூடியவர்கள். அதுக்கான வழியும் சொல்லிட்டான். அதுக்கு மேலே பகவானை அடையக்கூடியவர்கள், இந்த சரணாகத்தின்றது போட்டும் பகவானிடத்தில் பக்தி பண்ணக்கூடியவர்கள். இந்த பக்தி யோகத்தை பற்றி பேசிட்டு இருக்கோமா? இந்த பக்தி பண்ணக்கூடியவர்கள் 4 வகைப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதனை பற்றி சொல்கிறான். சதுர்விதா 7வது அத்தியாயத்திலே எல்லாமே 7வது அத்தியாயம் தான். ஆமாம், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தின் அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு சொல்கிறான். 4 விதமானவர்கள். யார் யார்? பொதுவாக உலகத்தில் செல்வத்தை ஆசைப்படக்கூடியவர்கள். செல்வம் என்பது பல வகைப்பட்டதாக இருக்கும். எனக்கு ஒரு இல்லம் வேண்டும், பணம் வேண்டும், ஒரு மகப்பேறு வேணும், என்ன வேணால் இருக்கலாம். அது எல்லாமே ஒரு விதமான ஐஸ்வர்யம் தான், செல்வம் தான். நான் பிரம்மா ஆக வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் ஐஸ்வர்யம் தான். இப்போ அந்த செல்வத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் 2 வகைப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒன்று, புதுசாக எனக்கு ஒரு செல்வம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அல்லது ஏற்கனவே இருந்தது, யாரோ திருடிட்டா போச்சு, அது புதுசாக அது திரும்பி வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். இந்த ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடியவர்களே 2 வகைப்பட்டிருக்கிறார்களா? அவர்கள் இருவரை பற்றி பேசுகிறான். ஆர்த்தா அர்த்தார்த்தி. ஆர்த்தா அப்படின்ற வார்த்தைக்கு பிரஷ்டைஸ்வரிய காமக, ஏற்கனவே இருந்த ஐஸ்வர்யத்தை ஆசைப்படக்கூடியவன். ஆமாம், இழந்த ஐஸ்வர்யத்தை ஆசைப்படக்கூடியவன். அர்த்தார்த்தி அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு ஐஸ்வர்யம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன். அது 2 ஆச்சா? அது இல்லாமல் இந்த ஆத்மாவையே அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும். பரமாத்மா வரையிலும் போக வேண்டாம். ஆத்மாவே அவ்வளோ ஆனந்தமயமாக இருக்கக்கூடியது. அந்த ஆத்மாவே அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அவர்களை இங்கே ஜிக்ஞாசு அப்படின்ற வார்த்தையால் சொல்லுகிறான். சம்பிரதாயத்தில் கைவல்யார்த்திகள் அப்படின்னு சொல்லுவாள்.
ஆத்மானுபவமே வேண்டும், பரமாத்மா வேண்டாம், ஆத்மானுபவமே நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு வகுப்பு. அது இல்லாமல் ஞானி அப்படின்னு சொன்னால் பக்தன், பகவானை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன். உலகத்தில் தத்துவங்கள் 3 தான், அச்சேதனம், ஜீவாத்மா, பரமாத்மா. அச்சேதனத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் ஐஸ்வர்யார்த்திகள் 2 வகைப்பட்டவர்கள். ஜீவாத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் ஒரு வகுப்பு, பரமாத்மாவை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் ஒரு வகுப்பு. அப்போ இது 3ஆக சொல்லலாம். ஆனால் கண்ணன் 4ஆக பிரித்து சொல்லுகிறான். இந்த 4 பேரும் அந்த இடத்துல பக்தி பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறான் கண்ணன். ஆனால் அந்த 4வரிலும் என்னையே விரும்பி எவனொருவன் வருகிறானோ அவன்தான் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றத கண்ணன் 7வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறான். இதுதான் 7வது அத்தியாயம். இப்போ 7வது அத்தியாயத்தில் தன்னுடைய உயர்த்தியை பற்றி பேசுகிறான். அதை மறைக்கக்கூடிய பிரகிருதி, அந்த பிரகிருத்தியிலிருந்து விடுபடுவதற்கான வழி சரணாகதி. அதற்கு மேலே 4 விதமானவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று சொல்லுகிறான். இது 7வது அத்தியாயத்தில் அர்த்தம். 7வது அத்தியாயத்தினுடைய கடைசியிலேயே 4 விதமாக இருக்கக்கூடியவர்களும் எதை அறிய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லிவிடுகிறான். 8வது அத்தியாயத்தில் அதை பற்றிய கேள்வி எழுப்புகிறான் அர்ஜுனன். அவர்கள் என்னெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்போ அவர்கள் எதை அறிய வேண்டும் என்கிற விஷயத்தை பற்றி பேசக்கூடியது 8வது அத்தியாயம். அவ்வளவுதான். அப்போ அந்த 4 விதமானவர்கள் அவர்கள் எதை அறிய வேண்டும், எதை விட வேண்டும் அப்படின்றதை பற்றி பேசக்கூடியது தான் 8வது அத்தியாயம். அதனால் அதை தனித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை, பிரித்து பார்க்கும்பொழுது அந்த சமயத்தில் அதை பார்க்கலாம். அது 8வது அத்தியாயம். அதுக்கு மேலே 9வது அத்தியாயத்துக்கு வந்தோமே ஆனால் 9வது அத்தியாயத்தில் தான் நேராக பக்தினா என்னதுன்றதை விதிக்கிறான் கண்ணன். ஆக 8வது அத்தியாயத்தில் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், விட வேண்டிய விஷயம், அவ்வளவுதான். பெரிய அதில் நிறைய உண்டு. அதாவது பொதுவாக ஒரு இந்த பக்தி யோகத்தில் இருக்கக்கூடியவன் தான் கடைசியில் மரணம் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதை நினைத்து கொண்டு மரணம் அடைகிறானோ அதையே அடுத்த ஜென்மத்தில் அடைவான் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா அப்படின்னு சொல்கிறான். அதனால் கடைசியில் அந்திம ஸ்மிருதின்னு சொல்லுவாள். அந்த அந்திம ஸ்மிருதி யாரை குறித்து ஏற்படுகிறதோ அதுவாகத்தான் அடுத்த ஜென்மத்தில் பிறவி ஏற்படும். அந்த அதோடு சம்மந்தப்பட்டதாக பிறவி ஏற்படும். ஆதிபரதர்னு ஒருத்தர் மானை பற்றியே நினைத்து கொண்டு அவர் பிராணனை விட்டார். அடுத்த ஜென்மத்தில் மானாக பிறந்தார். ஆனால் அவருக்கு ஞாபகம் இருக்குது போன ஜென்மத்தில் இப்படி பண்ணிட்டோன்றது. ஆனால் திருப்பி அடுத்த ஜென்மத்தில் ஜடபரதராக பிறந்து அவர் மோட்சத்தை பெற்றார்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். ஆகையால் கடைசி நேரத்தில் சரியான நினைவு இருக்க வேண்டும். அந்த கடைசி நேரத்தில் சரியாக நினைவு இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை முழுக்க அந்த நினைவு தான் இருக்க வேண்டும். அப்போ அந்த கடைசி நேரத்திலும் அதே நினைவு வரும். அந்த மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறான். அதற்கு மேலே என்னை யார் பற்றுகிறார்களோ அவர்கள் தான் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அவர்கள் போகக்கூடிய வழி என்ன, அதை சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி முக்கியமாக அவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் என்கிற விஷயங்களை சொல்லக்கூடியதாகத்தான் அந்த 8வது அத்தியாயம் என்பது அமைந்திருக்கிறது. அடுத்து 9ஆம் அத்தியாயம். ஆமாம், 9ஆம் அத்தியாயம். 9வது அத்தியாயத்தில் தன்னுடைய பெருமைகளை பற்றி மறுபடியும் பேசுகிறான் கண்ணன். மயா ததம் இதம் சர்வம்னு சொல்லி தான் தான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன் இது முதலான விஷயங்களை சொல்லிட்டு அதில் என்ன சொல்லுகிறான், அந்த உயர்ந்தவன் தான் நான் இப்போ கண்ணனாக வந்திருக்கிறேன் என்கிற விஷயத்தை சொல்கிறான். அங்கே ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறான். அவஜானந்திமா மூடாஹா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவ்வளோ உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் உங்களுக்காகன்னு சொல்லி அவதரித்து வந்தால் நம்ம போன்றவன் தானே கண்ணன் அப்படின்னு சொல்லி என்னையே அவமதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தையும் தெரிவிக்கிறான் கண்ணன். ஆனால் அந்த மனுஷனாக பிறந்த போதிலும் நான் அந்த உயர்ந்த நிலையை விடுவது கிடையாது. பகவான் மனுஷனாக வந்துட்டான், அவனுக்கு அந்த குணங்கள்லாம் போயிடுத்து சுவாமி, பரமபுரத்தில் தான் உண்டிங்க கிடையாதுன்னெலாம் இல்லை, எங்கே வந்தாலும் அவன் உயர்ந்தவன் தான். அந்த விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லுகிறான். அப்போது தன்னுடைய பெருமைகள், தான் மனுஷனாக வந்திருந்தாலும் உயர்ந்தவனாகத்தான் இருக்கிறான் அப்படின்றது இன்னும் பல விஷயங்களை சொல்லுகிறான். கடைசியில் முக்கியமாக என்ன சொல்லுகிறான்னா, மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தை சொல்லுகிறான். இந்த ஸ்லோகத்தில் தான் பக்தியை பண்ண வேண்டும் அப்படின்னு பக்தின்றதை பற்றி நேரடியாக சொல்கிறான். எப்பொழுதுமே எம்பெருமானை பற்றி சிந்தித்து கொண்டு எம்பெருமானிடத்தில் மனதை வைத்து கொண்டு மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு, அவனுக்கு பக்தனாக இருந்து கொண்டு அவனுக்கு பண்ண வேண்டிய
யாகங்கள் முதலான கர்மங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டே வாழ வேண்டும், அவனை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், அவனுக்காகன்னு வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்கிறான். அதில் இந்த மன்மனாபவமத் பக்தகான்றதில் ரொம்ப அழகான அன்வயங்கள் எல்லாம் சொல்லி தெரிவிப்பர்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் பறக்க பார்க்கலாம். ஆனால் 9வது அத்தியாயத்தில் தான் நேராக பக்தி பண்ண வேண்டும் என்கிற விஷயத்தை பற்றி கண்ணன் சொல்லுகிறான். இது 9வது அத்தியாயம். இதை சொன்ன உடனே 10வது அத்தியாயம் வருகிறது. கண்ணனானவன் தன்னுடைய குணங்களை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறான். இந்த பக்தியில் யாருக்கு ஆசை இருக்கோ அப்படிப்பட்டவர்களுக்கு நான் தான் பக்தி கொடுக்குறேன், அவர்களுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் போக்குகிறேன், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறான். அங்கே அர்ஜுனனானவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அர்ஜுனன் என்ன கேட்குறான் அப்படின்னா, உனக்கு நிறைய விபூதிகள் இருப்பதாக தெரிய வருகிறது, அதை பற்றி கொஞ்சம் பேச அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். இந்த பகவானை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையால். விபூதின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் அவனுடைய சொத்துக்கள்னு அர்த்தம். விபூத்தினா சொத்துன்னு அர்த்தம். சொத்துன்னா என்னது? என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சொத்து இல்லையா? என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னால் பேருக்கு வேணால் சொத்துன்னு சொல்லிக்கலாமே தவிர உண்மையில் அது சொத்து கிடையாது. அப்போ பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேள்வி கேட்குறான். அப்போது கண்ணன் ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதிராத்மன சுபாஹா. ஹந்த அப்படின்றான். பொதுவாக ஹந்தனா ஐயோ அப்படின்ற மாதிரி அர்த்தம். என் கட்டுப்பாட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன், நான் என்னன்னு சொல்லுவேன், எல்லாமே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, என்னன்னு சொல்லுவேன் ஐயோ அப்படின்னு ஆரம்பித்து ஏதோ ஒரு விதமாக ஒரு சுருக்கமாக சில விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து ஆதித்யா நாம் அகம் விஷ்ணுன்னு ஆரம்பித்து அந்த அத்தியாயம் வரும். விபூத்தி அத்தியாயம்னு இதுக்கு பேர். எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுறான்? பொதுவாக ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள்னு பார்க்குறோம். அதில் சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் யார்? விஷ்ணு. அந்த விஷ்ணுவே நான் தான். அப்போ அந்த ஆதித்யர்கள் எல்லாருமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஆதித்யர்களுக்குள்ளே தலைவர் விஷ்ணு, அது நான் தான் அப்படின்னு மற்றவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒவ்வொன்று வேதானாம் சமவேதோஸ்மி மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு உலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் என்னெல்லாம் உண்டு எல்லா கூட்டங்களும் எடுத்து அந்த கூட்டங்களுக்கு தலைவன் நான் தான். அப்போ எல்லாருமே எனக்கு அடங்கியவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே தெரிவிச்சுட்டே வரான். தெரிவிச்சுட்டே வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா பொருள்களை பற்றியும் சொல்ல முடியாது இல்லையா, அதை பறக்க சொல்லி கொண்டு வருகிறான். இதுதான் விபூத்தி அத்தியாயம்னு பெயர். கடைசியில் ஏதோ சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தான். பல சொல்லியன் விஷ்டபியாகம் இடம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். நான் முழுக்க வேண்டாம், என்னுடைய ஒரு சின்ன பகுதியினாலே இந்த முழு உலகத்தையும் நான் என்னிடத்தில் தாங்கி கொண்டிருக்கிறேன், அந்த அளவுக்கு என்னுடைய பெருமை இருக்குன்றதை கண்ணன் வெளிப்படுத்துகிறான். இதுதான் 10வது அத்தியாயத்தில் செய்யப்படுகிறது. தன்னுடைய விபூதிகளை தன்னுடைய சொத்துக்களை அடுக்கினான். ஆமாம், அப்படி சொல்லலாம். சொத்துக்கள் கூடவே முன்னாடி ஸ்லோகங்களில் தன்னுடைய குணங்கள் எவ்வளோ குணங்கள் இருக்கின்றனன்றதை பற்றியும் பேசுகிறான். அப்போ தனக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ பொருள்கள் இருக்கின்றன, தனக்கு எவ்வளோ குணங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் கேட்க கேட்க அவனிடத்தில் ஒரு பக்தி ஏற்படும். பக்தி அதிகமாகும். அவ்வளோ பெரியவனா, அவ்வளோ குணங்கள் கொண்டவனான்னு சொல்லி அவனிடத்தில் பக்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இதுக்கு 3 அத்தியாயத்தில் பக்தி பற்றி பேசியாச்சு. அந்த பக்தி அதிகமாவதற்கான வழிகளை இந்த இடத்துல காட்டுகிறான். இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி எழுகிறது. நீ இவ்வளோ உடையவனாக சொல்கிறாயே, அந்த இவ்வளவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டிருக்கக்கூடியவனான உன்னை என்னால் நேராக பார்க்க முடியுமான்னு கேட்குறான். அது நிறைய பேருக்கு இல்லையா, பகவானை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி அர்ஜுனனானவன் உன்னை இந்த மாதிரி பெருமைகளோடு கூடியவனாக என்னால் பார்க்க முடியுமான்னு கேட்க, திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு நான் உனக்கு திவ்யமான ஒரு சக்ஷுஸை தருகிறேன், ஒரு கண்ணை தருகிறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி அங்கே தான் விஸ்வரூபத்தை காட்டுகிறான். அதுதான் 11வது அத்தியாயம் விஸ்வரூப அத்தியாயம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விஸ்வரூப அத்தியாயம் நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய இடங்களில் படங்கள் இருக்கும், பகவானுக்குள்ளே எல்லாம் அடங்கியதாக. அவனுடைய வாய்க்குள்ளே பல பேர் இந்த துரியோதனாதிகள் எல்லாம் போகும்படியாக இந்த மாதிரியெல்லாம் இந்த விஸ்வரூபம் எடுத்து காட்டுகிறான் பகவான். அந்த அத்தியாயத்தில் பார்த்தோமே ஆனால் ஸ்லோகங்கள் எல்லாம் அது ஒரு புது சந்தஸில் இருக்கும், பெரிய பெரிய ஸ்லோகங்களாக இருக்கும். எம்பெருமான் எப்படி இருக்கிறான், அவனுடைய உருவமானது எப்படி இருக்கிறதுன்றதை நன்னா வர்ணிக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் வரும். அதை பார்த்து பயந்து போகிறான் அர்ஜுனன். ஆர்வத்தோடு தான் கேட்டான், ஆனால் பயந்து போகிறான். ஆஹா இதுவா ஒன்று சொல்கிறான், முன்னாடி இருந்த அந்த 4 தோள்கள் கொண்ட ரூபத்தோடையே நீ சேவை சாதிக்கணும்பா, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெருமை வாய்ந்தவன் நீ என்று எனக்கு தெரியாது, ஆகையால் முன்னாடி எவ்வளோ அபச்சாரப்பட்டிருப்பேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடணும், ஏதோ மாதவா தே தோழனே சகே அப்படின்னா நான் கூட்டிருப்பேன், அது எல்லாத்துக்கும் மன்னிச்சிடணும்னு சொல்லி மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறான். இதெல்லாம்
11வது அத்தியாயத்தில் நடக்கிறது விஸ்வரூப அத்தியாயம். கடைசியில் 12வது அத்தியாயம் பக்தி யோகத்தினுடைய கடைசி. அதுலேயும் பக்தியினுடைய பெருமையை பற்றி பேசுகிறார். பக்தின்றது தான் மோட்சத்தை அடைவிக்கக்கூடிய சாதனங்களிலே மிகவும் சிறந்தது. அந்த பக்தியை பற்றின பெருமையை பற்றி பேசி எல்லாரும் நேரடியாக பக்திக்கு போக முடியாது. ஏன்னா கிரமம் பார்த்தோம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு சொல்லி. பக்தி யோகத்தில் நேரடியாக செல்ல முடியாதா, நீங்கள் இதை பண்ண வேண்டியது, இது முடியாதா, இது பண்ண வேண்டியதுன்னு சொல்லி அதுக்கான கிரமங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதை காட்டுவான். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தன்மைகள் கண்டிப்பாக வேண்டும் ஒரு பக்தனுக்கு. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ர கருணை ஏவச்ச அப்படின்லாம் ஆரம்பித்து ரொம்ப அழகாக இருக்கும். எந்த பிராணிக்கும் தீங்கு நினைக்க மாட்டான், கருணையோட கூடியவனாக இருப்பான்னு சொல்லி அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதனை சொல்லுவான். அதெல்லாம் தான் கீதையிலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் 12வது அத்தியாயத்தில் சொல்கிறான். இதோட பக்தி யோகம்னா என்னன்றதை பற்றி பேசி முடிச்சாச்சுட்டான். 2வது 6 முடிஞ்சது. முதல் 6 கர்மயோகம், ஞான யோகம். 2வது 6 பக்தி யோகம். பக்தி யோகத்தை சரியாக பண்ணிட்டா மோட்சத்துக்கே போயிடலாம். அதுதான் விஷயம், முடிஞ்சுடுது. ஆனாலும் இதில் இன்னும் சொல்ல வேண்டிய அம்சங்கள் சிலது பாக்கி இருக்கிறதுனால இன்னும் 6 அத்தியாயங்கள் தொடர்கின்றன. கடைசி ஷட்கத்தில் நுழைஞ்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன், தெரியலை, பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையோடு அனைவரும் கேட்க வேண்டியது. 13வது அத்தியாயத்தில் சேத்தனம் அச்சேதனம் இந்த ரெண்டினுடைய தன்மைகளை பற்றின பேச்சானது ஏற்படுகிறது. அச்சேத்தனம்னா அறிவற்ற ஜட வஸ்துக்கள். ஆமாம். சேத்தனம்னா ஆத்மா. அச்சேதன பொருள்னால் இப்போது இந்த உடம்புலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அது எல்லாமே அறிவற்ற பொருள்கள் அச்சேதனம்னு சொல்லப்படும். ஜீவாத்மா என்பவன் சேத்தனன் அப்படின்னு சொல்லப்படுகிறான். இப்போது அதில் இந்த அச்சேதன பொருளானது எவ்வளோ விதமாக இருக்குது. உலகத்தில் பல பொருள்களை பார்க்கிறோம், பல பூதங்கள், பஞ்சபூதங்கள்னு பார்க்கிறோம், நம்மளுடைய புலன்கள்னு பார்க்கிறோம், நம்முடைய உடம்புன்னு பார்க்கிறோம். இது எல்லாமே இந்த அச்சேதன பொருள்கள். அது இல்லாமல் ஜீவாத்மா என்பவன் இவற்றை காட்டிலும் வேறுபட்டவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அவன் தனியாக இருக்கிறான். அவனுடைய தன்மைகள் என்னது? அவன் பகவானை போல பல குணங்களில் பகவானை போல இருக்கக்கூடிய அவிதமான பெருமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த தன்மைகள் முக்கியமாக இவற்றினுடைய தன்மைகளானது சொல்லப்படுகிறது. அதில் இந்த ஜீவாத்மாவானவன் இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறானே, அதுக்கு காரணம் என்ன என்றால் இவன் இந்த அச்சேதன பொருள்களில் இருக்கக்கூடிய 3 குணங்கள், அந்த 3 குணங்களாலே கட்டுப்படுகிறான் என்கிற விஷயமானது காட்டப்படுகிறது. காரணம் குணசங்கோசிய சதசத்யோனி ஜன்மசோம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குணங்களாலே தான் இவன் கட்டுப்படுகிறான் அப்படின்னு விஷயத்தை சொல்கிறான். ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்கள். ஆமாம், அதுதான் அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்க போகிறார். அதனால் 14ஆம் அத்தியாயத்தில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 13வது அத்தியாயத்தில் சேத்தனம் அச்சேதனம் இவற்றினுடைய தன்மைகளை பற்றி சொல்லிட்டு அது கட்டுப்படுவதற்கான காரணம் என்னென்னா குணங்களால் கட்டுப்படுகிறது என்று சொல்லப்பட்டது. இப்போது இது 13வது அத்தியாயத்தில் முடிஞ்சுதா? 14ஆம் அத்தியாயத்துக்கு வந்த உடனே இந்த 3 குணங்கள் இவனை எவ்விதமாக கட்டுப்படுத்துகின்றன அப்படின்ற கேள்வியானது எழுகிறது. அதில் சத்வகுணம் என்பது பொதுவாக சுகத்துக்கும் ஞானத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. ரஜோகுணம் என்பது மேன்மேலான நாம் செயல்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது. தமோகுணம் என்பது ஒரு விதமான சோம்பல், அறிவின்மை, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது. இப்போ பாருங்க, எனக்கு ஒரு சுகம் வேண்டும் அப்படின்ற எண்ணத்தால் ஏதோ செயல்களை பண்ணி அந்த சுகத்தை பெறுவதற்காகன்னு சொல்லி சம்சாரத்தில் சுற்றிட்டு இருப்போம். என்னென்னமோ செயல்களை பண்ணிக்கொண்டு அந்த கர்மங்களை பண்ணுவதன் மூலமாக சம்சாரத்தில் அகப்பட்டிருக்கலாம். ஞானத்தை பெறாமல் சோம்பலினாலே அகப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த 3 குணங்களுமே ஒவ்வொரு விதமாக இவனை இந்த உலகத்திலே கட்டுப்படுத்துகின்றன அப்படின்றது சொல்லப்படுகிறது. சரி, இந்த குணங்களிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னு கேட்டால் அதற்கு ஆகார சுத்தி வேணும். இந்த மாதிரி பல காரணங்கள். இவன் குணங்களை எல்லாம், நல்ல குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு முக்கியமாக பகவானிடத்தில் பக்தி வேண்டும். மாம்சயோ வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதீத்யைத்தான் பிரம்மபூயாய கல்பத்தே அப்படின்னு எவனொருவன் என்னை பக்தி யோகம் மூலமாக அடைகிறானோ, பக்தி யோகம் செய்கிறானோ, அவன் இந்த குணங்களையெல்லாம் கடந்து பிரம்மத்தை போலவே ஆகிறான் அப்படின்னு அதுக்கான தாத்பரியங்கள் எல்லாம் இருக்குது. அப்போது அதுதான் தெரிவிக்கப்படுகிறது. அப்போது 13, 14 இதில் சேத்தனம் அச்சேதனம் அவற்றினுடைய தன்மைகள்,
அந்த அச்சேதன பொருள்களிலே அவன் சம்சாரத்தில் எப்படி கட்டுப்படுகிறான், அதுக்கு காரணம் என்ன, குணங்கள் எப்படி கட்டுப்படுத்துகின்றனன்றது 14ஆம் அத்தியாயம். அதிலேருந்து விடுபடுவதற்கான வழி என்ன அப்படின்றதும் 14ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. முடிஞ்சது. 15வது அத்தியாயம். இந்த 2 அத்தியாயங்களில் சேத்தனம் அச்சேதனம் இவற்றை பற்றி பார்த்து விட்டோம். இப்போ யார் பாக்கின பகவான், இந்த பகவானை பற்றின விஷயங்களை சொல்லக்கூடியதாக இந்த 15ஆம் அத்தியாயம் அமைந்திருக்கிறது. இங்கே பகவான் தன்னை புருஷோத்தமனாக தெரிவித்துக் கொள்கிறான். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மே த்யுதாஹிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரஹா அப்படின்னு புருஷோத்தமனாக இருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலும் உள்நுழைந்து அவற்றை தாங்கக்கூடியவனாக அவர்களுக்கு சுவாமியாக பகவான் இருக்கிறான். அதனால் புருஷோத்தமன்னு சொல்லப்படுகிறான். அவன் எல்லாரை காட்டிலும் உத்தமனாக புருஷோத்தமனாக இருக்கிறான். அப்படி என்னை யார் அறிகிறானோ அவன் பெற வேண்டிய பலன்களை எல்லாம் பெறுகிறான் அப்படின்னு தன்னுடைய தன்மையையும் தான் இவர்களை வியாபித்திருக்கிறான், சுமக்கக்கூடியவனாக இருக்கிறான், சுவாமியாக இருக்கிறான் என்கிற இந்த தன்மைகளை நன்னா விளக்குகிறான். இப்போ இந்த 3 அத்தியாயங்களிலும் சேத்தனம் அச்சேதனம் பகவான் இவர்களை பற்றின ஒரு விளக்கம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். ஆச்சா, அடுத்து இன்னும் 3 அத்தியாயங்கள் பாக்கி இருக்கின்றன. இதில் 16ஆம் அத்தியாயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். தேவாசுர விபாக யோகம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது உலகத்திலே 2 வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லுகிறான். நாம் தேவர்கள் அப்படின்னு சொன்னால் ஏதோ கிரீட்டம் எல்லாம் தரிச்சுண்டு கால் பாவாது தரையில் அது மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அசுரர்கள்னால் ஏதோ கோரப்பெல்லாம் இருக்கும், கொம்புகள் எல்லாம் இருக்கும் நினச்சிட்டு இருப்போம். இந்த அசுரர்கள்னால் யார், தேவர்கள்னால் யாருன்னு தெரிவிக்கிறான். முக்கியமாக பலவிதமான குணங்களை சொல்லி, நல்ல குணங்கள், இந்த குணங்களை எல்லாம் உடையவர்கள் தேவர்கள். அந்த குணங்கள் இல்லாமல் நான் தான் பெரியவன் என்கிற நினைவோடு அப்படி நல்ல தீய குணங்கள், நிறைய தீய குணங்கள் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் முக்கியமான கருத்து என்னென்னா, பகவான் சாஸ்திரங்களிலே எந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறானோ அவற்றின்படி நடக்கக்கூடியவர்கள் தேவர்கள், அதனை மீறி நடக்கக்கூடியவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லி அதான் தெரிவிக்கிறார். ஒரு விதமாக பார்த்தால் நமக்குள்ளேயே 2 பேரும் உண்டு இல்லையா. சில சமயங்களில் சாஸ்திரத்தின்படி நடக்கிறோம், சில சமயங்களில் அதை மீறி நடக்கிறோம். அதில் அந்த தெய்வீகத்தன்மையோடு நாம் இருக்க வேண்டும் அப்படின்றதை சொல்லி இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். எதை பண்ண வேண்டும் எதை பண்ணக்கூடாது என்பதற்கு ஒரே பிரமாணம் தான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இஹார்ஹசி அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்பதனை தெரிந்து கொண்டு எதை பண்ணலாமோ அதை பண்ணுவது, எதை பண்ணக்கூடாததை விடுவது பண்ண வேண்டும் அப்படின்னு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறான். ஏன்னா நாம ஒன்று நல்லது தீயது என்பதை நிர்ணயிக்க முடியாது. பகவான் சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதனை பார்த்து அதன் மூலமாகத்தான் நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதனை ரொம்ப உறுதியாக அந்த இடத்துல சொல்லுகிறான். இத்துடன் 16 முடிஞ்சது. அதுக்கு மேலே 17ஆம் அத்தியாயம். 17ஆவது அத்தியாயம்ன்றது கொஞ்சம் சின்ன அத்தியாயம் தான், 28 ஸ்லோகங்களோ என்னமோ தான் இருக்கும் அந்த அத்தியாயங்களில். அந்த அத்தியாயத்தில் முக்கியமான கருத்து என்னென்னா, ஒரு ஆகாரம்னு எடுத்துட்டா 3 விதமான ஆகாரம் இருக்கும். சாத்விகமான ஆகாரம், ராஜசமான ஆகாரம், தாமசமான ஆகாரம். அந்த சாத்விகமான ஆகாரத்தோடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு செயலை பண்ணுகிறோம் என்றால் எவ்விதமான எண்ணத்தோடு பண்ண வேண்டும். என்ன எப்படி பண்ணுறோன்றதை பொறுத்து அதில் சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்ற இந்த பேதங்கள் எல்லாம் இருக்கும். அதில் சாஸ்திரத்தில் சரியாக பண்ணும்படியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் பண்ண வேண்டும் என்பதிலே நோக்குடையதாக இருக்கக்கூடியது 17ஆம் அத்தியாயம் என்பது. அதனால் இன்னும் கடைசியாக இருக்கக்கூடியது 18ஆம் அத்தியாயம் மட்டும். ஆமாம், 18ஆம் அத்தியாயத்தில் இது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வைத்து கொள்ளலாமா? ஆமாம், இது ஒரு கன்க்ளூஷன். சாஸ்திரத்தினுடைய சாரம் சொல்லப்பட்டு முடிவடைகிறது. எம்பெருமான் தான் அனைத்தையும் நடத்துகிறான் அப்படின்ற எண்ணத்தோடு எம்பெருமானிடத்தில் பாரத்தை வைத்து இருக்க வேண்டும் என்பதனை காட்டக்கூடியதாகத்தான் இந்த 18ஆவது அத்தியாயம் என்பது இருக்கிறது. அதில் ஒரு செயல் நாம் பண்ணும் பொழுது அதில் பல காரணங்கள் இருக்கும். அதில் எம்பெருமான் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறான், அவன்தான் எல்லாவற்றையும் நடத்துகிறான் அப்படின்ற விஷயமெல்லாம் காட்டப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது 18ஆவது அத்தியாயம். இந்த 18ஆவது அத்தியாயத்தில் முக்கியமான ஸ்லோகம்னா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா அப்படின்னு எந்த காரணங்களை குறித்தும் உனக்கு வருத்தம் ஏற்படலாமோ அது எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். உன்னால் எதெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ணுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றதை ஒரு விதமாக கண்ணன் அந்த இடத்துல காட்டுகிறான். இந்த சரம ஸ்லோகத்துக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் பரக்க நிரூபணம் பண்ணியிருக்கிறார்கள். பெருசாக அர்த்தங்களை எல்லாம் விவரித்து இருக்கிறார்கள்.
அப்போது முக்கியமான தாத்பரியம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எல்லாம் இருக்குது. இதை பண்ணி நான் மோட்சத்தை பெறுகிறேன் என்கிற எண்ணம் வேண்டாம். பகவான் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்று அவனிடத்தில் சரணாகதி செய்வதே ரொம்ப முக்கியமானது, அதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி கண்ணன் கடைசியில் முடிப்பதாக நம் ஆச்சாரியர்கள் நிரூபிக்கிறார்கள். அதை சுருக்கமாக சொல்லுவதற்கு இயலாது, அவ்வளோ விஷயங்கள் அந்த இதில் இருக்குது. ஆகையால் 18வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எம்பெருமான் தான் அனைத்தையும் நடத்தக்கூடியவன் அப்படின்ற எண்ணம் வேண்டும். அதுமேலே பல இப்போ தியாகம் முதலானவைகள் அதையெல்லாம் பண்ணும்பொழுது சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்லாம் இருக்கும். அதில் சத்வகுணத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் பகவானை எப்படி உகப்பிக்க வேண்டும், நல்ல சாஸ்திரங்களில் சொல்லப்படக்கூடிய கர்மங்கள் மூலமாக பகவானை உகப்பித்தல், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி கடைசியில் பக்தி யோகம் அப்படின்றது தான் முக்கியமானது என்கிற விஷயத்தை சொல்லக்கூடியதாக இந்த 18வது அத்தியாயமானது அமைந்திருக்கிறது. இது கீதா பாஷ்யத்தினுடைய ரீதியிலே அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சரம ஸ்லோகம் என்பதற்கு சர்வதர்மான் பரித்தியஜ்ய என்கிற ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகாகவே அர்த்தங்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் வேறு விதமாகவும் காட்டியுள்ளார்கள். அது ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் அது ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறது. இவ்விதமாக கண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா, ஆரம்பித்த இடத்துக்கு திருப்பி வரணும் இல்லையா? அவன் முதல் அத்தியாயத்தில் அம்பையும் வில்லையும் கீழே போட்டுட்டான், நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லி. அதுக்கு மேலே கண்ணன் இதை எல்லாம் சொன்ன உடனே கடைசியில் தெரிவிக்கிறான், ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷே வச்சனம் தவ. அப்பா, எனக்கு ஒரு நிலைப்பாடு வந்துடுத்து, சந்தேகங்கள் எல்லாம் போயிடுத்து, இனிமேல் நீ என்ன சொல்கிறேன்னு அதை பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் புறப்படுகிறான், யுத்தத்துக்காக செல்கிறான். கடைசியில் சஞ்சயன் அங்கே தான் ஆரம்பித்தது உரையாடல். சஞ்சயன் சொல்கிறார், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூத்திர் துருவா நீதிர் மதிர் மமா அப்படின்னு முடிக்கிறார் சஞ்சயன். எந்த இடத்துல கண்ணனானவன் இருக்கிறானோ, எந்த இடத்துல அர்ஜுனனானவன் இருக்கிறானோ அந்த இடத்துல தான் விஜயம், வெற்றியானது இருக்கும், அந்த இடத்துல தான் செல்வம் இருக்கும், அந்த இடத்துல தான் எல்லா நன்மைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா திருதராஷ்டிரன் கேட்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்களா அப்படின்ற எண்ணத்தோடு தான் கேட்கிறான். இல்லை, ஜெயிக்க மாட்டா, இவர்களிடத்துல தான் ஜெயமானது இருக்கும் என்பதனை தெரிவித்து முடிக்கிறார். இத்துடன் இந்த பகவத்கீதை என்பது முற்று பெறுகிறது. உண்மையாக சொல்கிறேன், பகவத்கீதைக்கு நியாயம் பண்ணோமான்னு கேட்டால் நியாயம் பண்ணலை தான். ஆனால் இது ஒரு பொருள் அடக்கம் அப்படின்னு சொல்லி தான் புரிந்து கொள்ள வேண்டியது. வேகமாக சொல்லிடுறேன் அடியேன். முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோகம், ஞான யோகம் அவற்றை பற்றின பேச்சு. முதல் அத்தியாயத்தில் வருத்தத்தை தெரிவித்தான் அர்ஜுனன். கண்ணன் 2வது அத்தியாயத்தில் நீ ஆத்மா, நித்தியனாக இருக்கக்கூடியவன், தேகத்தை குறித்து நீ வருத்தப்படாதேன்னு சொல்லிட்டு கர்மயோகம், ஞானயோகம் அவற்றின் மூலமாக ஆத்ம சாட்சா்காரத்தை பெற வேண்டும் என்று சொன்னான் 2வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்துக்கு வந்த உடனே கர்மமா ஞானமா அப்படின்னு கேட்டால், இல்லை, கர்மங்களைத்தான் பண்ண வேண்டும், கர்மமானது தான் சிறந்தது, அந்த கர்மங்களை பண்ணித்தான் ஆக வேண்டும், அப்போ தான் உடம்பானது வாழும், அதற்கு மேலே மற்றவர்களை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காகவும் கர்மங்களை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் பொழுது நான் பண்ணுகிறேன், அதாவது எம்பெருமான் பண்ணுவிக்கிறான் என்கிற எண்ணத்தோடு பண்ணுன்னு சொன்னான். 4வது அத்தியாயத்தில் அவதாரங்களை பற்றி பேசிட்டு அதுக்கு மேலே கர்மயோகத்துக்குள்ளேயே ஞான யோகத்தை சேர்த்து விடலாம் என்று சொல்லி அதற்கு மேலே இந்த அதில் இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்ற அம்சம்தான் ரொம்ப முக்கியமானது என்பதனை காட்டினான் 4வது அத்தியாயத்திலே. 5வது அத்தியாயத்துக்கு வந்தால் அந்த இடத்துல கர்மயோகம் தான் ரொம்ப சுலபம், சீக்கிரமாக பலம் கொடுக்கும் அப்படின்றதை சொல்லிட்டு அதில் சமத்துவ புத்தி வேணும், அனைவரையும் சமானமாக பார்க்க வேண்டும் என்பதனை சொன்னான். 6வது அத்தியாயத்தில் எவ்விதமாக யோகத்தை பண்ண வேண்டும், யோகாபியாசம் எப்படி ஆத்மாவை பார்ப்பதற்கான யோகத்தை பண்ண வேண்டியதுன்றதை சொல்லிட்டு ஆத்ம சாட்சா்காரத்தை பெற வேண்டும், மனசை அபியாசம் மூலமாகவும் வைராகியம் மூலமாகவும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த யோகத்தில் யார் வந்து சேருகிறானோ அவனுக்கு எந்த காலத்திலும் அழிவு கிடையாதுன்னு சொல்லிட்டான். ஒரு 6 அத்தியாயங்கள் முடிஞ்சது. அடுத்த ஷட்கத்தில் 7வது அத்தியாயத்தில் தன்னுடைய பெருமைகள் எல்லாம் பேசுகிறான். பெருமைகளை மூடக்கூடியது பிரகிருதி, மாயைன்னு சொன்னான். அதிலிருந்து விலகுவதற்கான வழி சரணாகத்தின்னு சொன்னான். என்னை 4 விதமானவர்கள் அடைகிறார்கள்னு சொன்னான். 8வது அத்தியாயத்துக்கு வந்த உடனே அந்த 4 விதமானவர்கள் எப்படி எதை கை கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும் அப்படின்றதை தெரிவித்தான் 8வது அத்தியாயத்தில். 9வது அத்தியாயம் வந்த உடனே முக்கியமாக பக்தி என்பது என்ன, பக்தி யோகத்தை விதிக்கிறான். இவ்விதமாகத்தான் பக்தி என்பது இருக்கும் அப்படின்னு 9வது அத்தியாயத்தில். 10வது அத்தியாயத்தில் தன்னுடைய குணங்களை பற்றியும் விபூதிகளை பற்றியும் பேசினான். 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை காட்டினான். விஸ்வரூபத்தை காட்டி அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் சொல்கிறான், என்னை அறிய வேண்டும் என்றாலும், என்னை காண வேண்டும் என்றாலும், என்னை பெற வேண்டும் என்றாலும்
பக்தி மூலமாகத்தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே தெரிவிக்கிறான். அதற்கு மேலே 12வது அத்தியாயத்தில் பக்தியினுடைய பெருமைகளை சொல்லி பக்திக்கு வேண்டிய குணங்களை பற்றியும் சொல்லுகிறான். பக்தி இல்லாதவர்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்ற கிரமத்தை எல்லாம் சொன்னான். அப்போது பக்தி யோகம் 2வது ஷட்கம் முடிஞ்சுது. கடைசியில் 13வது அத்தியாயத்தில் அச்சேதனம் சேத்தனம் அவர்களுடைய தன்மையை சொல்லி அந்த அச்சேதனங்களானவை குணங்கள் மூலமாக சேத்தனத்தை கட்டுப்படுத்துகின்றனன்னு பார்த்தோம். அதுக்கு மேலே எவ்விதமாக கட்டுப்படுத்துகிறதுன்னா அது 14வது அத்தியாயம் ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு விதமாக கட்டுப்படுத்துகிறது. எப்படி விலகுவதுன்னு கேட்டால் பகவானுடைய பக்தியினால் விலகுவது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேலே புருஷோத்தம வித்தியின்னு 15வது அத்தியாயத்தில் எம்பெருமான் தான் அச்சேதனத்தை காட்டிலும் அச்சேதனத்தோடு கூடி இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை காட்டிலும் எல்லாம் உயர்ந்தவனாக உத்தமனாக இருக்கிறான் புருஷோத்தம வித்யை. அதற்கு மேலே 16வது அத்தியாயம் தெய்வாசுர விபாக யோகம். தேவர்கள் யார், அசுரர்கள் யார், இவர்கள் கைக்கொள்ள வேண்டிய சுபாவம் என்ன, பொதுவாக நாம் கைக்கொள்ள வேண்டிய சுபாவங்கள் என்னன்றதை சொன்னான். 17வது அத்தியாயத்துக்கு வந்தவுடனே ஒவ்வொன்றும் எவ்விதமாக சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று இருக்கும் அவற்றையெல்லாம் விளக்கி அதை பற்றி அந்த இடத்துல சாஸ்திரங்கள் எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குன்றதை சொன்னான். 18வது அத்தியாயத்தில் வந்தோடனே எம்பெருமானிடத்தில் தான் கர்த்திருவ புத்தின்னு சொல்லுவாள். அவன் தான் எல்லாத்தையும் சேவிக்கிறான் என்கிற எண்ணத்தோடு சத்வகுணத்தை கைக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்தோடு சர்வதர்மான் பரித்தெஜ்ய என்கிற சரமஸ்லோகத்தையும் சொல்லி கடைசியில் முடிக்கிறான். அர்ஜுனனும் எல்லாம் புரிஞ்சுதுன்னு சொல்லி யுத்தத்தில் இழிந்தான் அப்படின்னு சொல்லி இத்துடன் கீதையானது முடிவடைகிறது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர்மமான்னு சொல்லி பகவத்கீதையானது முடிவடைகிறது. மேற்கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் அப்படின்றதை தெரிவித்துக்கொண்டு அடியேன் அமைகிறேன். ரொம்ப இது பெரிய ஒரு கடல். அந்த கடலில் ஒரு வழிகாட்டி போலே நம்ம கடலில் எல்லாராலையும் வழி சுலபமாக தெரிவதில்லை, திசை தெரியாமல் முழிப்பதுண்டு. மாதிரி இந்த பகவத்கீதை ஆகிற கடலில் ஒரு வழிகாட்டி போல இந்த இடத்துல தேவரீர் வந்து இவ்வளவு அத்தியாயங்களுக்கும் என்ன சாரமான அர்த்தம் என்பதை தெரிவித்தது. அதற்கு அனைவரின் சார்பாகவும் அடியேன் கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலும் இதே மாதிரி இன்னும் உற்சாகத்தோடு அனைவரின் ஆதரவோடு, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு நல்லவர்கள் நமக்கு கொடுத்தது, இன்னும் பலது கொடுப்பார்கள். அதற்கு பிரதியாக நாம் நல்ல ஞானத்தை தெளிவாக ரொம்ப ஸ்பஷ்டமாக கிளாரிட்டி, ஒரு ஆத்தென்டிசிட்டி முதலான இந்த தர்மங்களோடு ஞானத்தை எடுத்துரைத்தல், அதுதான் இந்த பக்தாமிர்தத்துக்கு குறிக்கோளாக இருக்கிறது, இருந்து கொண்டு இருந்தது, இனிமேலும் இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு மற்றொரு எபிசோடில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியோங்கள் செய்து வரும் இந்த தொண்டிலே நீங்களும் பங்கு பெற நினைத்தால் உங்களுக்கு விருப்பமுள்ள தொகையை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்க்ஸ் மூலமாக செலுத்தலாம். வேறு விதமாக உதவ வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக தொடர்பு கொள்ளவும். அடியேன் ராமானுஜதாசன்.